பாயிரம். பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அளித்து அளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் கான்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொருபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றிவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குருப்பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தனூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசிக்கிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. நம்ம தத்துவ விளக்கப்படலம் சந்தேகம் தெளிதல் படலம் என 2 பிரிவாக இருக்கிறது. நாம் இப்ப சந்தேகம் தெளிதல் படலத்துல பாடல்களை பார்த்து வருகின்றோம். கடைசியாக நாம பார்த்த பாடல்கள் 131 வரைக்கும் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். 1ல முழுசா பார்த்தோமா பாதி பார்த்தோமா? சென்ற வாரம் எந்த பாடல்ல ஆரம்பிச்சோம்? 129 வரல. 3 பாடல் தான் பார்த்தோமா இல்லையே? 128வது பாடல் ஒன்று ஆகிய பிரம்மானந்த சுகம் ஒளிவான் ஏன் வெளிவருவான் ஏன் என்றால் முன் செய்த கர்மம் வெளியினில் இழுக்கும் சுளுத்திவிட்டு எழுந்தோனும் நன்று ஆயினும் சுகம் அகலான் வெளியிலும் நடவான் மறதியும் பெறமாட்டான் அன்றாம் என இருந்து உறங்கும் சிலகணம் அதுவே வாதனை ஆனந்தம். இந்த பாடலுக்கான அர்த்தம் என்ன? நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் ஐயா. அதாவது சீடருடைய கேள்வி என்னன்னா, இந்த சுஷுப்தி லெவல்ல நமக்கு ஒரு பிரம்ம சுகம் கிடைக்குது, மனசு புத்தி இல்லாத ஒரு நிலையில நமக்கு ஒரு பிரம்ம சுகம் கிடைக்குது. ஆனா அது விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு அந்த பிரம்ம சுகம் கண்டினியூ ஆகுறதில்ல. அந்த மாதிரி கண்டினியூ ஆகாததுக்கு ரீசன் என்னன்றதுதான் அவருடைய கொஸ்டினுடைய அம்சம். அதுக்கு அவர் குரு என்ன சொல்றாருன்னா, அதாவது விழிப்பு நிலையில நீ வந்ததுக்கு அது கண்டினியூ ஆகாத காரணம் என்ன, உன்னுடைய முற்பிறவியில செஞ்ச கர்ம வினைகள், அதனுடைய வாசனைகள், அதனால உங்களுக்கு அந்த இது கண்டினியூ ஆகுறதில்ல. அது முற்பிறவியில செஞ்ச கர்ம வினை நல்லது கெட்டது இந்த மாதிரி செஞ்சதால உங்களுக்கு அது கண்டினியூ ஆகுறதில்ல. ஆனாலும் அப்படி பண்ண கர்மத்துல சில வினைகள் நல்ல வினைகள் செஞ்சிருந்தா அது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நிர்விகல்ப அல்லது ஒரு சமாதி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும். அதுதான் வாசனா ஆனந்தம் அப்படிங்கிறாரு. அது அந்த ஆனந்தத்துடைய பல வகையான ஆனந்தத்துல அது வாசனா ஆனந்தம்னு சொல்றாரு. வேற யாரும் பதில்? வாசனா ஆனந்தம். ஓகேங்க. வேற யாரும் இந்த பாட்டுக்கு 128வது பாடலுக்கு பதில்? சுவாமிஜி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆத்மா ஆனந்தமயமா இருக்கக்கூடியது. சோ அந்த தூக்கத்துல அந்த பிரம்மானந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த ஜீவன் அதை விட்டுட்டு விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் அந்த கொஸ்டின் கேக்குறான். அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முற்பிறவியில செஞ்ச அந்த கர்மாக்கள்னால அந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்காக விழிப்பு நிலைக்கு இழுத்து வரப்படுறது அந்த ஜீவன்கிறது. சோ அந்த பிராரப்த கர்மத்தினால கர்மானால இழுத்து வரப்படுறது ஜீவன். அதனால்தான்
தூக்கத்துல இருந்து விழிப்பு நிலைக்கு வருது ஜீவன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி வர்றப்ப அந்த தூக்கத்துல இருந்து சட்டுன்னு எழுந்து வெளியே விவகாரத்துல அவனால ஈடுபட முடியாது. ஒரு சில நிமிடங்களோ இல்ல ஒரு சில கணங்களோ என்ன ஆகும்னா அந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வந்து ஒரு விதமான ஒரு அந்த மனசும் அறிவும் வந்து ஒழுங்கா இயங்காம ஒரு தன்மை இருக்கும். அப்ப வந்து அந்த ஒரு சுகமான ஒரு தன்மை ஆனந்தத்தையே அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும். அதே சமயம் அந்த ஒரு தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மந்தத்தன்மையும் ஃபீல் ஆகும். சோ அதெல்லாம் வந்து ஒரு சில நிமிடங்கள் அவன் அனுபவிச்சுட்டு தான் வந்து வெளி உலகத்தோட விவகாரங்களால அவனால ஈடுபட முடியும். அந்த மாதிரி விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கு அந்த விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை தான் வாசனானந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 128 பாட்டோட அர்த்தம் சுவாமிஜி. தூக்கத்துல இருக்க ஆனந்தத்துக்கு பேர் என்ன? பிரம்மானந்தம், பிரம்ம சுகம். அதாவது தூக்கத்துல இருந்து ஜாக்கிரத்துக்கு வரும்போது, ஜாக்கிரத்து அப்படிங்கிறது தன்னை சரீரத்தை, ஸ்தூல சரீரத்தை முழுவதுமாக அபிமானம் பண்ணிய நிலை. நம்ம உடம்புன்னு ரொம்ப காங்கிரீட்டா நமக்கு வந்து நம்மளுடைய அபிமானம்னா என்னது, பற்றுறது, ஸ்தூல சரீரத்தை பற்றுறதுக்கு அப்புறம் நமக்கு வந்து வேக்கிங் ஸ்டேட் ஆயிடுறோம். அப்ப வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஸ்தூல சரீரத்தை முழுவதுமாக பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான்ற ஜீவ உணர்வு இருக்கும். நம்ம சூட்ச சரீரமா அந்த காரணத்துல இருந்து வெளி வரும்போது அதனுடைய ஆனந்தத்தினுடைய வாசனை தொடர்ந்து நம்மோடு அனுபவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஞாபகம், அதனுடைய வாசனை, அந்த அனுபவத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது. அந்த தொடர்ச்சியத்தான் நம்ம வாசனானந்தம்னு சொல்றோம். வேற எதெல்லாம் வாசனானந்தம்னு சொல்றோம்? முக்கிய வாசனானந்தம். இந்த முக்கியானந்தத்தை நம்ம முக்கிய வாசனானந்தம் சொல்றோம். கனவுல அனுபவிக்கக்கூடியது, கனவா வர்றது இல்லையா? சோ அதுவும் வாசனானந்தம் தான் சொல்லுவோம். வேற வாசனானந்தத்தை வேற என்ன டெஃபினிஷன், வேற என்ன, வேற வாசனானந்தத்துக்கு வேற என்ன அர்த்தங்கள் நம்ம வந்து புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது? இதையும் வாசனானந்தம்னு சொல்லப்படுது அப்படின்னு. விஷயானந்தம், வாசனைகளால் நம்மளுக்கு அந்த சுக அனுபவம், அதை அனுபவிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சுக அனுபவம். ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய கடந்த கால வாசனைகளுடையதை நம்ம இப்ப ரிமெம்பர் பண்ணி அந்த மெமரியை வந்து இப்ப நினைச்சு நாம அது சுகப்பட்டோம்னாலும் அது வாசனானந்தம் தான். விஷயானந்தம் அப்படிங்கும்போது வெளியே விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை அனுபவிக்கும் போது வர்றது. ஏற்கனவே எப்பயோ அனுபவிச்ச விஷயத்தை இப்ப நாம ரிமெம்பர் பண்ணி அதனால சுகத்தை அனுபவிக்கிறோம்னா அதுவும் வாசனை சார்ந்து வரக்கூடிய ஒரு சுகம் தானே. அதையும் வாசனானந்தம் கேட்டகரியில கொண்டு வரலாம். ரைட். 129வது பாடல். அந்த கணம் உடல் அகமென்ற இடர்களில் அலைந்தே சுகம்தனை மறந்தோ போம், முந்தை செய்யும் வினை சுகத்துக்கம் தரும், மோனம் உருநடுவின் வடிவில் கான், எந்த பொருடனும் ஒரு சிந்தையும் அற இருந்தேன் என அனுபவமாகும், இந்த படி தன் உதாசீன சுகம் இதுவே நிஜம் எனும் ஆனந்தம், நிஜானந்தம். 29வது பாடலுக்கு சொல்லுங்க. 129வது பாடலுக்கான அர்த்தம். நம்ம விழிப்பு நிலைக்கு ஜாக்கிரத்துக்கு வந்த உடனே நம்ம தேகம்தான், தேக உணர்வோட நம்ம வந்து பல செயல்களை செய்யறோம். அப்படி செய்யும் போது நம்மளுக்கு இந்த முன்விடை கர்ம பயனாக நமக்கு சுகம் துக்கம் இது இரண்டத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு இது இரண்டும் இல்லாத நடுப்பட்ட ஒரு நிலை வந்து நம்மளுக்கு மோன நிலை, உதாசீன நிலைங்கிற அந்த நிலையை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். இந்த நிலையில நம்மளுக்கு வந்து மனம் இயங்காது, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், ஆனால் அங்க அகங்காரம் இருக்கும், நான் என்ற உணர்வு இருக்கும். இப்படி இந்த உதாசீன நிலையில நான் அனுபவிக்கும் சுகம்தான் நிஜானந்தம். நிஜானந்தம் அப்படிங்கிறது வந்து இயல்பாவே நமக்கு வரும். நம்மளுடைய பிராரப்தத்தினாலேயும் நம்ம கர்மத்தினாலேயும் சம்டைம்ஸ் நம்மளை அறியாம ஒரு சில நிமிடங்கள், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த ஒரு உதாசீன பாவத்தோடு நம்ம இருக்க முடியும். சுகத்திலும் இல்லாம துக்கத்திலும் இல்லாம எந்த ஒரு பெரிய வெளிநோக்கு எண்ணங்கள் இல்லாம நான் என்ற உணர்வுல நாம வந்து அப்படியே ஒரு அந்த ஸ்டில்லா நம்ம இருக்க முடியும். இதை வந்து நம்ம தொடர்ந்து சாதனைகளினால், நம்ம மனப்பக்குவத்தினால், புத்தியோடைய ஞானத்துல கூர்மையினாலையும்
நம்மளே வந்து சுகதுக்கத்துக்குள்ள எங்கேஜ் ஆகாம, அதை என்டர்டெயின் பண்ணாம, அதனோடு பந்தப்படுத்திக்காமலும் நம்ம உதாசீன பாவத்துல இருக்க முடியும். இப்ப சாதனை பண்றவங்க, பிராக்டிஸ் பண்றவங்க, நம்ம அந்த உதாசீன பாவத்தை வந்து எடுத்துட்டு வருவாங்க உள்ள. எந்த இது மேலேயும் பற்றுதல் இல்லாமல் வாழக்கூடிய அந்த ஒரு புரிதலினால் அவர்கள் அந்த நிலையிலே வாழ்வார்கள். அதுவும் உதாசீன பாவத்தை, அந்த உதாசீன ஆனந்தமாவும் அது வரும். நிசானந்தம் அப்படின்னு. 130வது பாடல். நிஜமானது முக்கியமோ குடத்து உள நீர் அன்றோ வெளியீரம்தான். வசமா அகங்காரம் மறைந்தால் நிசமது படிந்தால் முக்கிய வகையாகும். திசையார் திரிசயம் அறியாதே துயில் செறியாதே உடல் தறி போல அசையாதே மதி சமமாகிய நிலை, அதுதான் முக்கிய ஆனந்தம். திருப்பியும் படிக்கிறான். நிசமானது முக்கியமோ குடத்து உள நீர் அன்றோ வெளியீரம்தான். வசம்மா அகங்காரம் மறைந்தால் நிசமது படிந்தால் முக்கிய வகையாகும். திசையார் திரிசயம் அறியாதே துயில் தெரியாதே உடல் தறி போல அசையாதே மதி சமமாகிய நிலை, அதுதான் முக்கிய ஆனந்தம். சோ இந்த 130வது பாடலுக்கான அர்த்தம் என்ன? அதாவது நிஜ ஆனந்தமும் முக்கிய ஆனந்தமும் எப்படிப்பட்டதுங்கிறத இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. ஒரு மண்பானையில ஒரு குளிர்ச்சியான தண்ணிய ஊத்தி வைக்கிறப்ப அது வந்து அந்த குடத்தோட மண்பானையில எந்த தண்ணி ஊத்தினாலும் அது குளிர்ச்சி தன்மை ஆகும். குளிர்ச்சியான தண்ணி நம்ம விடுறது இல்ல. மண்பானையில தண்ணி இருக்கும் பொழுது இப்ப சொல்லுங்க. ஓகே. மண்பானையில எந்த தண்ணியை ஊத்தினாலும் அது குளிர்ச்சியா ஆகுது. அந்த குளிர்ச்சி தன்மை வந்து நம்ம தண்ணியை தொடுறப்ப நமக்கு அது குளிர்ச்சி தன்மை உணர முடியும். அது வந்து அதோட இயல்பான தன்மை. ஆனா அந்த குடத்தோட வெளிப்பக்கம் நம்ம தொடுறப்பையும் அந்த குளிர்ச்சி தன்மையை நம்மளால அனுபவிக்க முடியும். சோ இதை வந்து அவங்க எப்படி கம்பேர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, இத வந்து நம்ம ஆத்மாவோட தன்மைங்கிறது நான்கிற அந்த ஒரு தூய உணர்வான அந்த நான்கிற உணர்வு. அந்த உணர்வு வந்து இந்த உடலா இருக்கக்கூடிய உடல் இல்ல, அந்த ஜீவன் வந்து அந்த உண்மையா அந்த ஆத்மால இருக்கக்கூடிய நான்கிற உணர்வு வந்து ஜீவனோட அகங்காரமா மாறிடுது. அது எப்ப அப்படின்னா, அது நான் தான் இந்த உடல் அப்படிங்கிற அந்த பாவம் வர்றப்ப அது ஒரு அகங்காரமா மாறிடுது. அது அந்த நான்கிற உணர்வு வந்து உடல் மேல ஏத்தி வைக்கிற மாதிரி உணர்வு. எப்படின்னா அந்த குளிர்ச்சி தன்மை வந்து அந்த பானையோட மேல டெம்பரவரியா ஏத்தி வைக்கிற மாதிரி கம்பேர் பண்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுது, இது ரெண்டு தான் கம்பேரிசன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெம்பரவரியா ஏத்தி வைக்கிற அந்த உடல் மேல ஏத்தி வைக்கிற நான்கிற உணர்வு வந்து எப்ப மறையும் அப்படின்னா, அந்த நிர்விகல்ப தன்மைங்கிற வருது இல்லையா, அந்த நல்ல வாசனைகள்னால வெளி உலகத்துல இருக்கிற கர்மங்களை ஈடுபடுறப்ப ஒரு சில நல்ல வாசனைகள்னால அந்த நிர்விகல்ப தன்மை எல்லாத்தையும் சமமா நினைக்கிற அந்த ஒரு பாவனை வர்றப்ப, அதாவது உடல்ங்கிற பாவனை மறந்து அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உடல்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை வந்து அன்பு செலுத்துற, தன்னோட உயிர் மாதிரி அன்பு செலுத்துற தன்மை தான் வந்து நிஜமான சுகம். ஆனா இதுலயும் அந்த இருமை தன்மைங்கிறது இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து இந்த நிஜானந்தம்ங்கிறத சொல்லியாச்சு. இப்ப வந்து முக்கிய ஆனந்தம் என்ன, முக்கிய சுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடலை வந்து அந்த உடல் மேல பற்று இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து அந்த யோகத்துல ஈடுபடுறாங்க. யோகத்துல ஈடுபடுறப்ப அது மூலமா அந்த மனசை வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு அமைதி தன்மையை கொண்டு வந்து அது மூலம் அந்த அமைதி தன்மையினால உடல் மேல ஏத்தி இருக்கக்கூடிய அந்த குடத்துல சொன்னோம் இல்லையா, குடத்துக்கு வெளியே நம்ம தொட்டு பாக்குறப்ப அந்த குளிர்ச்சி தன்மை அனுபவிக்கப்படுற மாதிரி இந்த உடல்ங்கிறது தன்மையில அந்த நான்கிற பாவனை ஏற்றி வைக்கப்படுது. சோ அந்த நான்கிறத அந்த ஜீவ அகங்காரம் வந்து இந்த மனசுல இருக்கிற அமைதினால அது வந்து இல்லாம போற தன்மைதான். அப்ப அனுபவிக்கக்கூடிய சுகம் தான் முக்கிய சுகம் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் பதில் சொல்லுங்க. நல்லது. வேற யாரும் 130வது பாடலுக்கான பதில்? இந்த உதாசீன காலத்துல நமக்கு உண்டாகும் சுகம் வந்து ஆனந்தம் வந்து முக்கிய ஆனந்தம் இல்ல. ஏன்னா அந்த குடத்துல ஒரு நிமிஷம் சுஜாதாமா பதில் சொல்லுங்க. உங்க பேர் தானே சுஜாதாமா? வேற யாரும் இருக்காங்களா சுஜாதாமா? எப்படி வந்து அந்த மண்பானைக்குள்ள வந்து ஜலம் சத்தமா சொல்லுங்க. அதோட தன்மை வந்து வெளியில தெரியறதோ, அது வந்து அதோட மண்ணோட தன்மை வந்து அந்த குளிர்ச்சி, அதோட குளிர்ச்சி தான் வெளியில தெரியறது. அதுல மண்ணு தான் அதுக்கு பானை தான் அதுக்கு காரணம். அதுக்கு வந்து அதே மாதிரி இந்த சாதகன் வந்து
இது விசாரணை மூலமா இது மூலியமா அவன் பிராக்டிஸ் பண்ணும்போது அப்போ வந்து அவங்க அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து ஒரு தூக்க நிலையில இல்லை. அவனால வந்து அவன் அந்த தூக்க நிலை இல்லைன்னு அவனுக்கு தெரியறது. அதே மாதிரி அவனுக்கு அந்த வெளி விஷயத்துல எதையும் ஈடுபடுறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அவனுக்கு ஒரு ஒரு நிம்மதியான ஒரு தன்மை இருக்கு அவனுக்குள்ள. அப்போ வந்து அவனோட அந்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த மனம் மேல வந்து அது படும்போது அது முக்கிய ஆனந்தம் அப்படின்னு அது சொல்றாங்க. வேற யாரும் சொல்லுங்க பதில். 130வது பாடல். அவன் அந்த திருப்படியில இருந்து அந்த வெளியில வந்து அந்த திருப்படி ஸ்டேட்ல வரைச்சதான் அவனுக்கு தெரியறது. அவன் அந்த தூக்க நிலையிலயும் இல்ல, அந்த இதுலயும் இல்ல, வெளி விஷயங்களையும் ஈடுபடலைன்னு அப்பதான் அவனுக்கு அது தெரிய விடுது. அவனுக்கு வேற பதில்கள். இந்த உதாசீன காலத்துல நம்ம அனுபவிக்கிற நிசானந்தம் வந்து முக்கியானந்தம் கிடையாது. எப்படி அந்த குடத்திற்கு நீர்ல வெளியில உள்ள அந்த குளிர்ச்சி வந்து குடம் நீர் போல இல்லையோ அது மாதிரி இது நிசானந்தம் முக்கியானந்தம் ஆகாது. ஏன்னா வந்து அங்க உதாசீன சுகத்துல நான் என்ற அகங்காரம் இருக்கிறது. இந்த முக்கியானந்தத்துல நான் என்ற உணர்வு இல்லை. இந்த யோக பயிற்சி தியான பயிற்சிகள் எல்லாம் செய்து முக்கியானந்தத்துல நான் என்ற உணர்வு இல்லையா? நான் என்ற உணர்வு சூக்ஷ்மமா இருக்கும். நான் என்ற அகங்காரம் வெறும் மிகவும் சூக்ஷ்மமா இருக்கும். அந்த யோக பயிற்சி தியானங்கள் எல்லாம் செய்யும் போது அவங்க அதுல ஆழ்ந்து போகும்போது அப்போ அந்த அந்த அகங்காரம் நான் இந்த மனம் வந்து இயங்காமல் சமாதியில் இருக்கிறதான் இங்க முக்கியானந்தத்தை மீன் பண்ணுது. மற்ற தியான பயிற்சியெல்லாம் அது சொல்றது இல்லை. ஒன்லி சமாதியில இருந்து அவன் அனுபவிக்கப்படக்கூடிய விஷயத்தை தான் இங்க மீன் பண்ணுதே தவிர தியானம் பண்ணும் போது அனுபவிக்கிறதெல்லாம் இங்க மீன் பண்ணல. சொல்லுங்க. அந்த சமாதி நிலையில அவன் அகங்காரம் வந்து மனம் இயங்காமல் அகங்காரம் லயமாகி வெளி உலகம் எல்லாம் மறந்து உறக்கத்தன்மை இல்லாம அவன் அந்த உடம்பு வந்து கட்டை போல இருக்கும்போது அந்த மனம் பிரம்ம நிலையை அனுபவிக்கிறது தான் வந்து முக்கியானந்தம்னு சொல்றாரு. மனம் வந்து அனுபவிக்குதா? மனம் பிரம்ம நிலையை அனுபவிக்குதான்னு இந்த பிரம்மானந்தத்தை அது மனம் அனுபவிக்கல. மனம் அங்க இல்ல. அப்ப யாரு அனுபவிக்கிறாங்க? அகங்காரம் சூக்ஷ்மமா இருக்குல்ல, அதுல வந்து அவனுக்கு அந்த உணர்வு அது ஜாக்கிரத்துக்கு வெளிவரும் போது அவன் அந்த அனுமானத்தினால இந்த இது வந்து சமாதி நிலைன்னு இந்த வாசனையை கொண்டு அந்த சமாதி நிலைன்னு தீர்மானிக்கிறான். இல்ல அங்க வந்து பிரம்மத்தை நேரடியா அனுபவிக்குதான்னு கேக்குறாங்க. இல்ல அது அந்த அந்த சுகம் கிடைக்குது அவனுக்கு, பிரம்ம சுகம். சரி, ஓகே. வேற யாரும் பதில்கள்? ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது உடல் அந்த யோகான்றது என்னன்னா உடல் தான். உடலை தான் அவர் வந்து என்ன பண்றாரு, உடலை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாரு, அவரு அதை கட்டை போல பண்ணிடுறாரு. கட்டை போல பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த யோக நிலையில போறதை தவிர அங்க வந்து அவருக்கு கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே அங்க வந்து அழிஞ்சிடுது நம்ம சொல்ல முடியாது. மனசு வந்து ஒரு சமநிலை கொண்டு வர்றாரு தவிர மனசை வந்து ஒரு 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 ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றாரு அவர். அதுதான் அங்க நடக்கிறது. அங்க ஒரு திசை தெரியறது இல்லை, தூக்கம் கிடையாது, உடலை வந்து கட்டையா வச்சுக்கிறாரு, மனசை ஒரு 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 நிலைப்படுத்துறாரு. அங்க ஏற்படக்கூடியது ஒரு ஒரு அமைதி ஏற்படுது, அவ்வளவுதான். அந்த அமைதியில வந்து ஆக்சுவலா அவருக்கு வந்து அந்த ஜீவ அகங்காரம் தான் அங்க வந்து என்ன இல்லாம போகுது. அந்த ஜீவன் நான்ற ஜீவன் இல்லாம போறது அவ்வளவுதான் இருக்கே தவிர அது அந்த ஜீவன் அனுபவிக்கக்கூடிய அகங்காரம் இல்லாம போறதால அங்க ஒரு சுகம் ஏற்படுது. அதைத்தான் அவர் வந்து முக்கிய சுகம் அப்படிங்கிறாரு. அதை தவிர அங்க வந்து வேற எதுவும் அங்க நிகழல. இட்ஸ் அ ஸ்டேஜ், அவ்வளவுதான். இட்ஸ் ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு முக்கிய சுகன்ற ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். அந்த இடத்துல அதான் அங்க ஏற்படக்கூடியது. அதாவது ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தோடைய பிரதிபிம்பம் தான், ரிஃப்ளெக்டட் ஆனந்தம் தான் நம்மால தூக்கத்திலேயே அனுபவிக்கப்படுவது. வாசனானந்தம் மற்ற எந்த ஆனந்தம் எல்லாம் சொல்லப்படுவது வந்து அப்சல்யூட்டோடைய எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அது டெப்தா இருக்குதோ அதை பொறுத்து அதனுடைய வாசனை சுகத்தோடைய ஸ்கேல்ஸ் மாறுது. இருக்கிற சுகத்திலேயே அதிகமான டெப்தா நம்ம வந்து எக்ஸாக்டா அப்படியே பிரம்மத்தோடைய அது அப்படியே ஈக்குவலண்டா நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆனந்தத்தை தான் இரவுல நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகத்துல அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம்னு சொல்றோம். ஆனா அந்த இடத்துல இந்த அகங்காரம் வந்து இல்லாமல் போய் விடுகிறது. அதாவது அது தான் யாரு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அறியாமை நிலையில இருக்குது, அது அப்படி அனுபவிக்குது. சமாதி அப்படிங்கிறது வந்துதான் இப்ப முக்கிய ஆனந்தம்னு சொல்றோம்.
முக்கியானந்தத்துல வந்து அவன் யோக சாதனை செய்யும் பொழுது அவன் கம்பம் போல இருக்கிறதுனா என்னன்னா, அவன் தியானத்துக்கான ஆசனத்துல போட்டு அமரும் பொழுது உள்நோக்கி மெல்ல மெல்ல அவன் செல்லும் பொழுது உடல் என்ற உணர்வை அவன் இழக்கிறான். தான் நான் என்ற உணர்வு மனம் உள்ள அந்த எண்ணங்கள் எல்லாம் குறைந்து எண்ணங்களில் இல்லாமல் உள்ள இன்னும் ஆழமாக போக போக நான் என்ற அந்த ஜீவ உணர்வும் ஆனது மிகவும் சூட்சுமமாக அது வந்து அந்த ஜீவன் நான் இப்ப நம்ம உடம்பு மேல நமக்குன்னு ஒரு நான்ற உணர்வு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம ரொம்ப அது வந்து சட்டுலா குறைந்து கொண்டே போகும் பொழுது அப்ப வந்து இந்த பிரம்மத்தோடைய ரிஃப்ளெக்ஷனான ஆனந்தம் வந்து அங்கே அனுபவிக்கப்படுகிறது. தூக்கத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, தூக்கத்துல வந்து நான்ற உணர்வே இல்லாமல் அனுபவிக்கப்படுவது. இங்க நான்ற உணர்வு வெரி சட்டில்டா மினிமைஸ்டு அந்த ஒரு நான்ற ஜீவ புத்தி இருந்து அதுல வந்து கான்சியஸான அனுபவம் அப்படின்னு அதை சொல்றோம் நாம. அதனாலதான் இது கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். அப்ப அந்த பிரம்மத்தோடைய ரிஃப்ளெக்ஷனான இந்த ஆனந்தம் அனுபவிக்கப்படுகிறது. அப்ப அனுபவித்ததுல இவனுக்கு வெளியே வரும் பொழுது அவனுக்கு அந்த ஆனந்தத்தை முக்கிய ஆனந்தம்னு சொல்றோம். அவன் கட்ட போலன்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்த இடத்துல உடல் அசையாமல் தான் என்ற உணர்வு வந்து உடம்பு வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவன் உட்கார்ந்து இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் உடம்பு இருக்குது, நான் தியானம் பண்றேன், இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் மனசையும் கடந்து, மனசுனா எனது எண்ணங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மனதையும் கடந்து உள்நோக்கி நான்ற அந்த உணர்வுலதான் அவன் வந்து இன்னும் டீப்பா உள்ள போயிருக்கான்னு அர்த்தம். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியிலேயோ உட்கார்ந்துருக்கோம் இது எதுவுமே அவனுக்கு வந்து இது இருக்காது. அப்ப அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுவது அவன் அதுல இருந்து வெளியே வந்து இந்த உடல் என்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அவனை இந்த உடல் சரீர புத்திக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த புத்தியை வச்சு அவன் வந்து கான்டம்ப்ளேட் பண்றான். நம்ம அடிக்கடி தினசரி கனவுல ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம், ஒரு பொருள் கிடைச்ச விஷயத்துல ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம், தூக்கத்துல ஒரு சுகத்தை அனுபவிச்சிருக்கிறோம். இந்த 3 சுகத்தை காட்டிலும் இந்த சுகம் வேறானதாக தெரிகிறது, அதை விட பல மடங்கான ஒரு ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு அவனுக்குள்ளே அதை வந்து அனுபவிச்சதை வந்து அவன் வந்து ரிமெம்பர் பண்ணி அதை வந்து ஓஹோ அப்படிங்கும் போதுதான் அதை நம்ம அந்த சுகத்தை நம்ம முக்கிய ஆனந்தம்னு கேட்டகரைஸ் பண்றோம். அததான் சமாதி சுகம் என்று சொல்றோம், அதுதான் துரிய சுகம் என்று சொல்லுகிறோம். இது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த சமாதி சுகத்தை அதனுடைய டெப்த் ஆஃப் சுகத்தையும் நிறைய கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க யோக சாஸ்திரத்துல. பட் நம்ம அவ்வளோ டீட்டெயிலா இப்போ பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு முக்கிய சுகம் என்றால் வந்து அது சமாதியினால் அது சூட்சமமான இந்த ஜீவ புத்தியிலிருந்து அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உதாசீன காலத்து உண்டான நிஜானந்தமானது அகங்கார வசமாகி மறைக்கப்படுவதால் இப்போ உதாசீன சுகத்துக்கும் முக்கிய சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுல அகங்காரம் வெரி ப்ராமினெண்டா நமக்கு நான்ற உணர்வோட நல்லா தெரியும். இதுல அப்படி இருக்காது, அவ்வளவுதான். அதுல சரீரத்துல இருக்கும் போதே நம்ம இந்த சரீர உணர்விலே நான்ற உணர்விலே நமக்கு வந்து சுகத்திலேயோ துக்கத்திலேயோ போகாம மனமானது ஒரு எதுவும் மற்ற ஒரு நான்ற உணர்விலே இருக்க முடியும். அது நம்ம பயிற்சினாலையும் வர முடியும், நம்ம தொடர்ந்து ஞானத்தினாலையும் வர முடியும், இல்ல நம்மளுடைய புண்ணியத்தினாலேயும் நம்ம சில நேரத்துல நமக்கு ஒரு சில செகண்ட்ஸ் வந்து சில நிமிடங்கள் அந்த உணர்வு வர முடியும். அது வந்து உதாசீன சுகம். இது அப்படி இல்லை அப்படின்னு இவர் சொல்ல வர்றாரு. இப்போ இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், குடநீர் அல்ல அதனுடைய குடத்தோட வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சின்னா எதை சொல்ல வராங்கன்னா, எக்ஸாக்டா நம்ம வந்து தண்ணியை தொடல, ஆனா தண்ணியோடைய அந்த குளிர்ச்சி தன்மையை வந்து குடத்தை தொடுறதன் மூலியமாகவே அதுல இருக்க ஈரத்தன்னுடைய தன்மையின் மூலியமாக குளிர்ச்சியை நம்ம உணர்றது போல நம்ம இந்த பிரம்மத்தோடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் ஆனந்தத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். எதுல? தூக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், விஷயத்தை அடையதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், முக்கிய சுகத்துல, உதாசீன சுகத்துல, இதுல எல்லாத்துலயும் ஏதோ ஒரு சுகத்தை நம்ம மனதால எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல இருந்தே நாம வந்து இதுக்கு மேற்பட்டு பல மடங்கு அது இருக்கும்ல அப்படிங்கிறத நாம வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் இங்க ஆச்சாரியார் நமக்கு விளக்கக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? அதுதான் முக்கிய சுகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கு அடுத்த பாடல் 131வது பாடல்ல என்ன பார்த்தோம்? மனுட கந்தர்வன் மனுட கந்தர்வன் தேவான்மா கந்தர்வன் ஒன் பிதிரோட, அதாவது 131வது பாடல் வந்து மனுட கந்தர்வன்
தேவநன்மா கந்தர்வன் ஒன் பிதிரோட அனுபவன் அஜானகர்கள் கர்ம தேவர்கள் பகர்முக்கியர் இந்திரன் ஆசான் கணம் ஆர் பிரஜாபதி என் விராட்டு பொன்கற்ப பிரம்மன் என்று இன்னோர்கள் பின ஆனந்தங்கள் நுரை ஆம் பிரளய வெள்ள கடல் பிரம்மானந்தம். அந்த பாட்டை பிரிச்சு படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. தமிழுக்கு நம்ம ரொம்ப தமிழ் தெரியாட்டா கஷ்டம் தான் போல இருக்கு சந்தி பிரிக்கிறது. நல்லது. இந்த பாடல் நம்ம போன வாரம் பார்த்தோம். 131வது பாடல். மனிதனுடைய ஆனந்தம் அப்படிங்கிறது எது? இங்க சொல்லப்படக்கூடிய மனுடனுடைய ஆனந்தம் என்பது எதை மீன் பண்ணுது? அவனோட எல்லைக்கு ஒரு உட்பட்ட ஒரு சின்ன ஒரு சிற்றின்பம் அப்படிங்கறதுலதான். அதுக்கு நம்ம என்ன விளக்க பார்த்தோம்? மனிதனுக்கு ஒரு ஆனந்தம்னு இவர் ஆச்சாரியர் இங்க ஒரு டிஸ்கிரைப். இது தைத்திரிய உபநிஷத்துல வரக்கூடிய அந்த பிரம்மானந்த வள்ளிங்கிற பகுதியில இருந்து எடுத்து இங்க நமக்கு ஆனந்தத்தை பத்தி விளக்கம் கொடுக்கும் போது இந்த அறிவையும் நமக்கு கொடுக்கின்றார். ஆனந்தம் எது, சுகம் எது, அது எப்படிப்பட்ட சுகம், எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் இங்க ஆச்சாரியர் சொல்ற விஷயம். அப்ப அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? மனுட கந்தர்வன், அப்புறம் தேவன், அதுக்கடுத்து தேவகந்தர்வன், அதுக்கப்புறம் பித்திருக்கு அப்புறம் அஜானகர்கள், கர்ம தேவர்கள், முக்கிய தேவர்கள், இந்திரன், ஆசான் அப்படின்னு அது நெக்ஸ்ட் 11 ஸ்டெப்பு போகுது. இப்ப அதை நம்ம போன வாட்டி பார்த்தோம்னு நினைக்கிறேன் இது டீடைல்டா. சோ இதுல மனிதன் அப்படின்னு அவரு சுகம், மனிதனை ஒரு அசம்ஷன் பண்ணி இவனுக்கு ஒரு சுகம்னா இதுதான் எக்ஸ்ட்ரீமான சுகம்னு ஒண்ணு சொன்னார்ல, அது என்னன்னு கேக்குறேன் நான். அதாவது மனுஷன் உடலால அனுபவிக்கக்கூடியது. மனுஷன் அவனுடைய உடலால அனுபவிக்கக்கூடிய சுகத்தை தான் மனித சுகம். ஆன்மாவில் அனுபவிக்கிறதுலாம் அவர் லேட்டரான் தான். இப்ப இருக்கிற பிறவியில நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறோம், ஏதாவது ஒண்ணு பண்றோம், ஏதாவது செயல்களை பண்ணும்போது அனுபவிக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறோம். அதைத்தான் மனித சுகம், அதாவது மனிதன் அனுபவிக்கிற சுகம்ன்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். இல்ல, அதுதான் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களிலே சுகம் அதிகமானவன். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் இருந்தா அவன் இந்த மனித சரீரத்திலே இருக்கிறதுல அதிகப்படியான சுகத்தை அனுபவிக்கிறான்னு நாம சொன்னோம். அரசனாக இருப்பவன், சக்கரவர்த்தி தான் அந்த அரசனாக, அந்த பூமியை ஆள்பவனாக, இளைஞனாக, நல்ல உடல் ஆரோக்கியத்துடனாக, எல்லா சௌரகியம் ஐஸ்வர்யங்களையும் உடையவனாக, நினைத்ததை அடையக்கூடிய தன்மை உடையவனாக இருப்பவனானவன், தர்மத்தை கடைபிடிப்பவனாக இருப்பவன், தாய் தந்தையர்களுடைய நல்ல ஒரு அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அன்பு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கலந்து ஒரு ராஜாவாக இருந்து அனைத்தையும் பரிபாலம் செய்யக்கூடிய ஒருத்தன் தான் இந்த மனித சரீரத்துல இந்த உலக விஷயங்களிலே இருக்கிற சுகத்தை விட அதிகமான சுகத்தை என்ன பண்றான்? அனுபவித்தவனாக கருதப்படுகிறது. அவனுக்கு இல்லை என்று இந்த உலகத்துல எதுவும் இல்லாத அளவுக்கு அவன் அனைத்தையும் அடைந்ததாக இருப்பவனுக்கு தான் சுகம். இந்த மனித சரீரத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகத்தோட லெவல்ல அவன் கொஞ்சம் ஹையரா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். அப்படி கணக்கு பண்ணக்கூடிய அந்த ஒரு மனிதனுடைய சுகத்தை ஒரு யூனிட் என்று வைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறார். நம்ம இன்னும் இப்ப நீங்க உங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த இவர் சொல்லக்கூடிய மனிதனுடைய சுகத்தோட யூனிட்டோட நம்ம சுகத்தை கம்பேர் பண்ணா நம்மளதுல இருந்து 100 மடங்கு அவன் உயர்ந்தவனா இருக்கிறான். யாரு? மனிதனுடைய ஆனந்தத்துக்கு. நம்ம அதுலயே பல விஷயங்கள் நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது, பல விஷயங்கள் நம்ம அடையாம இருக்கிறோம். ஸ்டில் we are lagging from that. பட் எது இருந்தாலும் அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறது இந்த மனிதனுடைய ஆனந்தத்தை எடுத்து, இப்படி நீ கற்பனை பண்ணிக்கோப்பா, அவன் அரசனா இருக்கிறான், அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குது, எல்லா திட ஆரோக்கியம் இருக்குது, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு, தர்மம் ஞானமும் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இருந்தா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தானா அவனுக்கு எப்படி சுகம் இருக்குமோ அந்த சுகத்தை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்தது யாருக்கு என்றால் மானுட கந்தர்வனுக்கு. மானுட கந்தர்வன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, மனித பிறப்பிலே இருந்து பல புண்ணிய காரியங்களை செய்து பல புண்ணியங்களை சம்பாதித்து இப்ப ஒரு கல்பம்னு சொல்றோம்ல, இந்த பூமி பிரளயமாயி அடுத்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கல்பத்திலேயே அவன் தொடர்ந்து பல பிறவியில பல புண்ணியங்களை செய்து 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 அவன் அந்த மனிதனிலே உயர்ந்த பதவியை அடைகிறான். அப்படிப்பட்டவனை தான் மனித கந்தர்வன் என்று சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அவன் அந்த மனித கந்தர்வன் மனிதனை காட்டிலும் 100 மடங்கு சுகத்தை அனுபவிக்கிறான். அதற்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? தேவ கந்தர்வன். இந்த புண்ணியத்தை ஏற்கனவே மனித கந்தர்வனுடைய புண்ணியத்தை விட 100 மடங்கு இதை விட
அதிகமான சுகத்தை அனுபவிப்பன் தேவகந்தர்வன். அவன் தேவலோகத்துக்கு உள்ளே நுழைகிறான். இங்க மனித கந்தர்வனிலிருந்து தேவலோகத்துக்குள் நுழைகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. பித்ருக்கள் அவர்கள் இந்த தேவகந்தர்வனை காட்டில என்னது 100 மடங்கு அதிகமான சுகத்தை உடையவர்கள். அப்படியே என்ன பண்ணிட்டு போறாரு, 11 பேரை சொல்றாரு. அதாவது முன்கல்பத்தில் செய்த புண்ணிய விசேஷத்தால் இக்கல்பத்தில் ஆதியிலேயே கந்தர்வத்தன்மை அடைந்தவன் தேவ கந்தர்வன் ஆவான். நல்லா கேட்டுக்குங்க. இந்த கல்பத்திலேயே மனிதனாய் இருந்து புண்ணிய விசேஷத்தால் கந்தர்வ பதம் அடைந்தவன் தன்மை அடைந்தவன் மாத்தி படிக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த கல்பத்திலே மனிதனாய் இருந்து புண்ணிய விசேஷத்தால் கந்தர்வ பதம் அடைந்தவன் மானுட கந்தர்வன் ஆவான். இவனை காட்டிலும் இவனுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும் தேவ கந்தர்வன். அவன் என்ன சொல்றான்னா, முன்கல்பத்தில், இந்த கல்பமே பெருசு, இதுக்கு முன்னாடி கல்பத்துல நிறைய புண்ணியம் பண்ணி முன்கல்பத்தில் செய்த புண்ணிய விசேஷத்தால் இந்த கல்பத்தில் ஆதியிலே ஆரம்பத்திலேயே கந்தர்வத்தன்மை அடைந்தவனாக இருக்கின்றான். அவனை தேவ கந்தர்வன் ஆவான். இங்க பர்த் எடுத்து இங்க செய்த புண்ணியத்தினால அவன் குவாலிஃபை ஆகிறான் கந்தர்வன். அவனை தான் மானுட கந்தர்வன். ஏற்கனவே போன கல்பத்துல அவன் பல புண்ணியம் செய்து இப்ப வரும்போது டைரக்டாவே அவன் கந்தர்வனுடைய பர்த்துக்கு வந்தாடானா அவனை தேவ கந்தர்வன் ஆவான் என்று சொல்லுகிறார். இவன் மனுட கந்தர்வனிலிருந்து 100 பங்கு அதிகமான சுகத்தை அனுபவிக்கக்கூடியவன். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, தமது உலகின் கண் வெகுகால அளவு வசிக்கின்ற அக்னீஸ்வாத்திரர் முதலியோர் பித்திருக்கள் ஆவார். அதாவது பித்திருக்கள், இந்த தேவகந்தர்வனுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஜ் பித்திருக்கள். அவர்கள் நீண்ட காலம் வாழக்கூடிய தன்மையுடையவர்கள். தேவகந்தர்வனை காட்டிலும் 100 மடங்கு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அந்த மாதிரியான அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பித்ருலோகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பித்ருலோகத்திலிருந்து அடுத்து என்ன போறாரு, கல்பத்தின் ஆதியிலேயே தேவத்தன்மை அடைந்தவர். இந்த சிருஷ்டி நடக்கும் போதே, இந்த கல்பம் உருவாகும் போதே தேவர்களாகவே பிறப்பது. அப்படி தேவத்தன்மை அடைந்தவர் அஜான தேவர்கள் ஆவார். இவர் பித்திருக்களின் 100 மடங்கு அதிகமான சுகமுடையவர். பித்திருக்களை காட்டிலும் 100 மடங்கு சுகம் அடைந்தவர்கள் சொல்லப்படுது. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்றாரு, இந்த கல்பத்தில் அஸ்வமேத யாகம் கர்மங்கள் போன்றவைகள் செய்து மகத் பதத்தை அடைந்து அஜான தேவர்களால் சேவிக்கப்படுபவர் கர்மதேவர் ஆவார். அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல சொல்லப்பட்ட பிறப்பிலேயே ஆதி கல்பத்திலேயே தேவத்தன்மை அடைந்தவர்களால் அதற்கு மேல இருக்க ஸ்டேஜ், அதுக்கு மேல உயர்ந்தவங்க, நம்ம பெரியவர்களை பாக்குற மாதிரி இந்த தேவலோகத்துல தேவத்தன்மையா பிறந்தவன் தனக்கு மேல இருக்க சீனியர் மாதிரி அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உயர் பதவியை உயர்தன்மையை அடைந்தவர்களை தான் இங்க என்ன சொல்றாரு, அஜான தேவர்களால் சேவிக்கப்படுவோர் கர்ம தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம அந்த புராணங்கள் இந்த விஷயத்துல போகும்போது நல்லாவே தெரியும். இங்க நமக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான். 7வது அஷ்டவசுக்கள், துவாசத ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் என்னும் 31 முக்கிய தேவர்கள் ஆவார். இவர் கர்ம தேவர்களின் 100 பங்கு அதிகமான சுத்தமுடையவர்கள். அஷ்டவசுக்கள், அக்னி, வாயு, அப்புறம் வருணன், இவர்கள் எல்லாம் முக்கிய தேவர்கள். இவர்கள் இதற்கு முன்னாடி இருக்கிறவங்களோட 100 மடங்கு அதிகம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து சொல்றவர் தான் இந்திரன், தேவராஜன். இவன் முக்கிய தேவராகும். 100 பங்கு அதிகமான, ஏற்கனவே சொல்லப்பட்ட முக்கிய தேவர்களிலிருந்து 100 மடங்கு அதிகமான சுகத்தை அடையவன். இப்ப இந்திரன் வரைக்கும் வந்தாச்சு, மனுஷன்ல இருந்து இந்திரன் வரைக்கும் வந்தாச்சு. இந்திரனுக்கு மேல இருக்கிறது யாருன்னா இந்திரனுக்கான தேவர்களுக்கான குரு, தேவகுரு பிரகஸ்பதி. இவர் இந்திரனை காட்டிலும் 100 மடங்கு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையுடையவர். இப்ப அவருக்கு அடுத்து யார் இருக்காருன்னா பிரஜாபதி, அதாவது விராட். இவர் பிரகஸ்பதியின் 100 பங்கு அதிகமான சுகமுடையவர். அதற்கடுத்து இரண்ய கர்ப்பன் என்னும் பிரம்மதேவர். இவர் பிரஜாபதியை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான சுகத்தை உடையவர். இந்த மாதிரி 11 கேட்டகரியை பிரிச்சு 11 கேட்டகரியில இருக்கவங்களும் ஒருத்தரை விட 100 மடங்கு சுகத்தை அடைகிறார்கள். எது பேசிக் ஸ்கேலு மனித சுகத்துல இருந்து இப்ப நீங்க கடைசியா நீங்க போறீங்கல்ல இந்த பிரஜாபதின்னு, இது எத்தனை கோடி மடங்கு அதிகம்னு நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தாதான் தெரியும், கால்குலேட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அது எவ்வளவு ஜீரோல போகுதுன்னு தெரியாது. அவ்வளோ சுகம் கிடைக்கின்றது எதை சார்ந்து, அவர்கள் எந்த சரீரத்தை எடுக்கிறார்கள் என்று சார்ந்து. சொர்க்கலோகத்துக்கு போனா ஒரே சுகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது இதைத்தான் மீன் பண்ணுது.
தேவ சரீரத்தை எடுத்தா அங்க அந்த அத்தனை மடங்கு சுகம் கிடைக்குது. இந்திர சரீரம் எடுத்தால் அது அத்தனை மடங்கு சுகம் கிடைக்குது. அப்ப ஒரு நம்ம மனிதனா பிறந்த நம்ம பல புண்ணியங்கள் தொடர்ந்து தொடர்ந்து பல யாகங்கள் இந்த சாஸ்திரத்துல சொல்றபடி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அது இந்த பருத்துல இருந்து அடுத்த பருத்து இல்ல. இதுல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கல்பத்துல இருந்து அடுத்த கல்பத்துக்கும் நாம கண்டினியூ ஆகிறோங்கிறத மீன் பண்ணுது. ஒரு கல்பங்கிறது 4 யுகம் சேர்ந்தது தானே ஒரு கல்பம். இப்ப அடுத்தடுத்த கல்பம் நமக்கு வந்து எனக்கு கல்பம் எக்ஸாக்டா கால்குலேஷன் தெரியல, பட் இந்த கல்பத்துல இருந்து சரி இதோட முடியுது, ஒரு சிருஷ்டி ஆயிடுச்சு, ஒரு பிரளயம் ஆயிடுச்சு, அதோட முடிஞ்சிச்சுனாலும் கிடையாது. திருப்பியும் அடுத்த சிருஷ்டி வரும்போது we are continuing. என்னங்கய்யா? கல்பனா இந்த சக்தி யுகம், அந்த யுகம், துராவத யுகம், கலியுகம், இது 4 சேர்ந்தது ஒரு கல்பம். கலியுகத்துக்கு வந்து 4.5 லட்சம் ஆண்டுகள், 4.5 லட்சம் கோடி ஆண்டுகள், அது 4.5 கோடி ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்டு டபுள் அந்த மாதிரி போயிருக்கு. ஒரே ஒரு சந்தேகம், 4.5 லட்சம் வருடங்கள் நினைக்கிறேன். அதுக்கு மேல அப்படி அதை விட அதிகமானதுன்னு நினைக்கிறேன் சக்தி யுகத்துக்கு. இதெல்லாம் அது நீங்க விக்கிபீடியால பாத்தீங்கன்னாலும் இல்ல நம்ம சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். எல்லாரும் சேர்த்து 32 லட்சம் வருஷமா ஏதோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு கல்பம். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஞாபகம் இல்ல, நம்ம அதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல. அதனால அப்ப ஒரு கல்பத்துக்கே இத்தனை கோடி வருஷம் அப்படின்னா அவ்வளோ வருஷமும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்துட்டு திருப்பியும் நம்ம வந்து பிரளயம் நடந்து இன்னொரு சிருஷ்டி வந்துச்சுன்னா அது அடுத்த கல்பம். சோ அடுத்த கல்பத்துக்கும் we are continuing. இப்ப இவர் சொல்றபடி பார்த்தா, நம்ம உபநிஷத்துல சொல்லியிருக்கப்படி பார்த்தா, தேவத்தன்மையை அடையிறவன் என்ன பண்றானா பல கல்பங்களாக தொடர்ந்து வரவன் தான் தேவத்தன்மையை அடையிறான். மனிதனாக பல புண்ணியம் செய்து இந்த பிறப்புலயே, இந்த பிறப்புல, இந்த கல்பத்துல பல தடவை அவன் பல புண்ணியங்கள் பல சாஸ்திர கர்மங்கள் செய்தாதான் அவன் அடுத்த கல்பத்துல தேவனுடைய அந்த சொர்க்கலோகத்துக்குள்ள என்ன ஆகுறான், என்ட்ரின்னு இல்ல, அந்த பர்த் எடுக்கிறான். தேவனாகவே அந்த சரீரத்துல பர்த் எடுத்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறான். அந்த கல்பம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து இந்திரன் ஆகணும், அதுக்கு அடுத்து பிரகஸ்பதி ஆகணும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது ஒரு எண்டிங்கே கிடையாது. பர்த் அண்ட் டெத் சைக்கிள், பிரளயம், சிருஷ்டிக்கு ஒரு எண்டே கிடையாது. பிரளயம் நடக்கும், திருப்பி சிருஷ்டி நடக்கும், பிரளயம் நடக்கும், பிரம்மா தூங்கி எந்திரிக்கிறது தானே. அப்ப இது எங்க முடிவு வருது அப்படின்னா, ஞானம் ஏற்பட்டு நாம முக்தியை அடையும் போது, மோட்சம் அடையும் போது இந்த சைக்கிளையே நம்மளால பிரேக் பண்ண முடியுது. இது அப்படி பிரேக் பண்ணாம போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த லெவலான ஹையர் விதான பிளஷரை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுல இருந்து அடுத்த சுகம், அடுத்த சுகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப இதுல என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, இரண்ய கர்ப்பம் என்னும் பிரம்மதேவன் இவர்களில் அனுபவிக்கும் ஆனந்தங்கள் ஒருவருக்கொருவர் மென்மேலும் 100 மடங்கு மிகுதியாக நீர்த்துளிக்கு சமம். பிரம்மானந்தம் என்னும் பிரளயகால பெருங்கடல் போன்றதாகும். இப்படிப்பட்டு இவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம் கூட ஒரு நீர்த்துளிக்கு சமங்கிறார். பிரம்மானந்தத்தை கம்பேர் பண்ணும் போது, பிரம்மானந்தம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தோட ஆனந்தமானது ஒரு கடல் போல இருந்தா, இந்த இரண்யகன்வன் வரைக்கும் அனுபவிக்கிறதே ஒரு நீர்த்துளிக்கு சமம்னா, அப்ப நம்ம அதால கணக்கிட முடியாத ஒன்று அப்படிங்கிறத மீன் பண்றதுக்கு தான் இந்த உதாரணத்தை கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மால வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அது கணக்கிட முடியாது. நீ கணக்கிட்டுக்கிட்டேன்னா இந்த மாதிரிலாம் கணக்கிட்டு இதை விட இதுவே ஒரு துளி அப்படின்னா, நம்ம எங்க இருக்கிறோம், மனிதனா இருக்கிறவன் துளியில இருந்து நம்ம மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ல உள்ள போய் ஒரு ஆட்டம் லேஜ்ல இருப்போம்னு நினைக்கிறேன். ஆட்டம் கூட கண்ணுக்கு தெரியற அளவுக்கு சுகமா என்னன்னு தெரியல. இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன நமக்கு புரிய வைக்கிறாருன்னா, எவன் ஒருவன் வைராக்கியம் அடைகிறானோ, எவன் ஒருவன் விவேகத்தை அடைகிறானோ, இப்ப நீங்க எல்லாம் மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மனிதனுக்கு உண்டான பேசிக் சுகம் இருக்குது. இதுல பெரிய சுகம் இல்ல அப்படின்னு உங்களுக்கு விவேகம் வைராக்கியம் வந்தாலே நீங்க மனிதனுடைய சுகத்தை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த சுகம் உங்களை வந்து என்ன பண்ணல, டெம்ப்ட் பண்ணல. இதுக்கு மேல சுகம் வந்தா டெம்ப்ட் பண்ணும், இந்த சுகம் உங்களை டெம்ப்ட் பண்ணல. இப்ப அதுக்குதான் நம்ம உதாரணம் பார்த்தோம், மனிதனை விட மனித கந்தர்வனுடைய சுகம் அதிகம். மனித கந்தர்வன் ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு அந்த பொசிஷனுக்கு வந்தான்னா, மனிதனுடைய சுகம் அவனை டாமினேட் பண்ணாததுனால அதை விட உயர்ந்த இதுக்கு போயிட்டான். இதை அவன் டிராப் பண்ண தயாரானா அவன் மனித கந்தர்வன் ஆனா. இப்ப அவனுக்கு என்ன ஆசைன்னா தேவ கந்தர்வன் ஆகிறதுக்கு ஆசை.
இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன நினைக்கிறோம், ரொம்ப வாழ்ந்து 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 இந்த உலகத்திலே பெரிய தொந்தரவா இருக்குது, பழைய சுகத்தை பார்த்துட்டோம், ஏதோ ஞானம் ஞானம்னு சொல்றாங்க, அது ஏதோ பெரிய சுகம் சொல்றாங்க, அது மேல நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஈர்ப்பு வருகிறது, ஒரு ஆசை வருகிறது, அதை நோக்கி போகணும்னு நினைக்கும் போதே நம்ம இந்த உலக சுகத்துல இருந்து நம்ம அறியாம ஒரு டிட்டாச்மெண்ட் நமக்குள்ள கிரியேட் ஆகுது. அது மேல ஒரு பிடிப்பற்ற தன்மை இருக்குது. எல்லா நேரமும் நமக்கு இல்லைனாலும் அப்பப்ப நமக்கு என்ன ஆயிடுது, டிட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகுது. அப்ப இந்த டிட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகும்போது நேச்சுரலா நம்ம உலகம் சார்ந்த விஷயத்துல இருந்து விட தயாராகிறோம்ல, அதுல ஒரு விஷயம் பெருசா இல்லைன்னு நினைக்கும் போது இந்த உலகம் சார்ந்த சுகத்தை விட நாம அந்த விவேகம், நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய வைராக்கியம் உயர்ந்த சுகத்தை கொடுக்கும். ஏன்னா அது என்னை பந்தப்படுத்தல இல்ல, அது என்னை கட்டி போட்டு வைக்கல இல்ல, அது என்னை அடிமைப்படுத்தவில்லை இல்ல. எல்லா சுகங்களும் நம்மளை அடிமைப்படுத்துது, விஷய சுகங்கள் எல்லாமே. விஷய சுகங்கள் அடிமைப்படுத்தலன்னு வரும்போதே நான் சுதந்திரமானவன் உணரும் பொழுதே, அதனால் நான் பந்தப்படாதவன் உணரும் பொழுதே நமக்கு அதை விட உயர்ந்த சுகம் வருது. அதனாலதான் ஒரு ஞானியானவன், ஒரு வைராக்கியவன், அவனுக்கு இந்த லோகமும் சரி, மேலேழு லோகம் சரி, கீழேழு லோகம் சரி, இதையே பிரைஸா கொடுத்தா கூட அவனுக்கு அது மேல விருப்பம் இல்லாம போகுது. இப்ப 7 உலகம்லாம் சொல்றாங்கல்ல, இப்ப அதுல வாழ்றவங்க தான் இப்ப சொன்ன பேரெல்லாம். அப்ப சொர்க்கலோகம்னா இப்ப நம்ம மனித லோகத்தை விட அது எவ்வளவு மடங்கு சுகம் இருக்குது. பிரம்மலோகம் வரைக்கும் சுகத்தை தான் இங்க சொல்லிட்டாரு, கடைசியா பிரம்மா வரைக்கும் சொல்லிட்டாரு. அப்ப அந்த சுகத்தை கொடுத்தா கூட அதுல வெறுப்பு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் யார் என்ற தன்னைத்தான் உணர்தெல்லாம் அவன் உணர்ந்தானா அதுதான் அதை விட உயர்ந்த சுகம் என்று இங்க டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வைராக்கியம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் அந்த எல்லாமே இப்ப நீங்க ஒரு தேவனா இருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கல்பம் இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு கல்பங்கள் இருக்கணுமோ, தேவ பதவியும் அப்படிதான், இந்திர பதவியும் அப்படிதான். பிரம்மாவே மாறிக்கிட்டே இருக்காருல்ல, 100 கல்பத்துக்கு ஒரு தடவை பிரம்மா மாறுறாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். மாறாத ஒன்றை எது என்று அது நான் என்று உணர்வதுதான் சத்தியம், அதுதான் ஞானம். கட்டோபனிஷத்துல நாம பார்த்தோம், அந்த நச்சிகேதன் பிரம்மா யமன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுவார், இந்த சொல்றக்கூடிய எல்லாமே உனக்கு தரம்பார், அவன் அதுல எல்லாம் கொடுத்தாலும் ஒரு நாள் அது என்கிட்ட பறிக்கப்படும், என்னிடத்து நீக்கப்படும், அது எனக்கு துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா அதுல எனக்கு அடையறதுல என்ன எனக்கு பெரிய லாபம் இருக்கு? அதை விட அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டியும் புத்தியும் கொடுத்தேன்னா அதுதானே எனக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப ஞானத்தை கொடுன்னு அவன் கேட்கறான், சின்ன பையன் தான் அவன். இப்ப நமக்கு இந்த மாதிரி பெரிய லோகங்கள்லாம் போற ஆசைகளை விட்டுட்டு நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாலே போதும், அந்த லோகத்துல போய் என்ன கிடைக்க போகுதுன்னு இப்பயே என்னுடைய புத்தியில கான்டம்ப்ளேட் பண்ணிட்டு நான் இங்கேயே நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான இது கிடைச்சிருச்சுன்னா முடிஞ்சதுதான். அததான் இந்த பாட்டுல சொல்றார். 131வது பாடல் முடிந்தது. 132வது பாடல் போவோம். எவனாகிலும் இந்த துரியாதீதத்தில் 7ஆம் பூமியில் இருந்தானேல் அவன் நாரதன், சுகன், சிவன், மால், அயன் முதல் அறிவோர் அனுபவ சுகபோதம் விவகார அதிர்ச்சயம் இதுவே அனுபவம் என முன் சொல்லிய விவகாரி உவமானம் அரிமகனே அவன் அடி உதிரும் பொடிகள் என் முடிமேலே. 132வது பாடல். எவனாகிலும் இந்த துரியாதீதத்தில் 7ஆம் பூமியில் இருந்தானேல் அவன் நாரதன், சுகன், சிவன், மால், அயன் முதல் அறிவோர் அனுபவ சுகபோதம் விவகார அதிர்ச்சயம் இதுவே அனுபவம் என முன் சொல்லிய விவகாரி உவமானம் அரிமகனே அவன் அடி உதிரும் பொடிகள் என் முடிமேலே. ரொம்ப அருமையான ஒரு பாடல். எந்த ஒருவன் எந்த ஜீவனானவன் துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 7வது பூமியில் இருக்கிறானோ, 7வது பூமினா என்னன்னு நமக்கு புரியணும். நீங்க சொல்ற மாதிரி இந்த பூலோகம், புவஸ்வ இந்த மாதிரி பூமியானா அது கிடையாது. இங்க சொல்லக்கூடிய 7வது பூமிங்கிறது நம்ம யோகத்துல பார்த்திருக்கோம் நினைக்கிறேன், யோகத்திலே தத்துவபோதத்திலே பார்த்திருக்கோம். சுபேச்சா, விசாரணா, தனுமானசி, அசம்சக்தி, பதார்த்த பாவனா, அப்புறம் துரியம்.
பாத்து இன்னொன்னு இருக்கு, சத்வாபத்தி. சத்வாபத்தி இந்த 7 ஸ்டேஜ், சுபேச்சா, விசாரணா, தனுமானசி, அசம்சக்தி, சத்வாபத்தி, பதார்த்த பாவனா, அப்புறமேட்டு கடைசியில தான் என்ன சொல்றது, துரியம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் 3 விட்டு 4 என்ன சொல்லுவோம், பிரம்ம வித்து, வரன், வரியன், வரிஷ்டன். 7 நிலைகள். அதாவது ஞானத்திற்கு முந்தைய இருக்கக்கூடிய 3 நிலைகள், ஞானத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய 4 நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. சுபேச்சானா என்ன, ஞானத்தின் மீது விவேகத்தின் மீது ஆசை கொண்டு அதனை நோக்கி தனக்குள்ள தயார்படுத்தக்கூடியது. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நிறைய. விசாரணா என்னது, அதற்காக தன்னை டெடிகேட் பண்ணி அதை கான்டம்ப்ளேட் பண்ணி அந்த விஷயத்தை உள்வாங்கி தனக்குள்ள பிராக்டிஸ் பண்ணி விவேக வைராக்கியத்தை உண்டு பண்ணி தன்னை தயார்படுத்தக்கூடியது. தனுமானசிங்கிறது வைராக்கியத்தினால அதன் மீது பற்றற்ற தன்மையை கொஞ்சம் உயர்ந்த நிலையை அடைவது, ஞானத்துக்கு முந்தைய நிலை. பிரம்ம வித்து அப்படிங்கிறவன் தான் இந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன், அறிந்தவன். அவனாலதான் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கம்யூனிகேட் பண்ணக்கூடியவன். வரன், வரியன், வரிஷ்டன் அப்படிங்கும் போது வரன் என்பவர் யாரு, ஞானத்தை உணர்ந்தவர் தான். ஆனால் அவர் தானே முயன்றோ அல்லது தன்னுடைய பிராரப்தத்தினாலேயோ அடிக்கடி இந்த சமாதி என்று சொல்லக்கூடிய தன்னை மறந்த நிலையிலே, உடல் மனம் கடந்த நிலையிலே சென்று சென்று மீண்டும் வரக்கூடியவர். வரன், வரியான், வரிஷ்டன். அதுக்கடுத்து வரியான், அவன் தன்னுடைய முயற்சி இல்லாமலேயே மனம் உடல் கடந்த நிலைக்குள்ளே சென்று சென்று திருப்பியும் வர முடியாமல் தடுமாறுவான். சுற்றி இருப்பவர்கள் அவனை மீண்டும் எடுத்துட்டு வருவதற்கு, அந்த ஜீவன் முக்தனை, அந்த ஞானியை உடலுக்குள்ளே அவர்களுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தானாகவே திரும்பி வர முடியாத உடல் மனம் கடந்த அந்த ஞான நிலையிலே, அந்த போத நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் தான் வரியான். தன்னுடைய சுய இதுல உள்ளே சென்று வெளியே வருவது, உடல் மனம் கடந்த நிலையிலே சாதனையின் மூலம் உள்ளே சென்று மீண்டும் வருபவர்கள் தான் வரன். வித்து என்பவர்கள் இந்த உடல் மனம் கடந்த இந்த சமாதி அனுபவத்தை கொண்டு, ஞானத்தையும் கொண்டு, புத்தியினால் ரொம்ப தெளிவாக இருந்து விவேக வைராக்கியத்தோடு இந்த உலக விவகாரங்களிலே ஈடுபட்டு கொண்டே இருந்து அந்த ஞானத்திலே வாழக்கூடியவர்களுக்கு பேர் தான் என்னது, பிரம்ம வித்து. அவர்கள் அவர்களுக்கு இந்த சமாதிங்கிறது ஒரு தடவை வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வராமையும் போகலாம், இல்ல சமாதி வராமலே கூட இந்த ஞானம் ஏற்பட்டிருக்கலாம். அவர்களாலதான் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த வரன், வரியன், வரிஷ்டன்ற இந்த கேட்டகரினால அவங்களுக்கு, வரன் வரியனுக்கு பெரிதா அவங்களால என்ன பண்ண முடியாது, மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரிஷ்டான் அப்படிங்கிறவன் தான் என்ன ஆயிடுறான், கம்ப்ளீட்டா அந்த ஸ்டேஜிலேயே கலந்து விடுவது, அதே ஸ்டேஜில் இருக்கிறது, ரொம்ப காலம் இருப்பது, ரொம்ப காலம் அந்த ஸ்டேஜிலேயே இருப்பது. அதைத்தான் நம்ம இங்க என்ன சொல்றாரு, அதைதான் துரியம் என்று சொல்லுவோம். துரியாதீத்தம் அப்படின்னா துரியம் முதலான அந்த நிலை, துரியம் ஆதி, துரியாதீத்தம் ஆதினா என்றது அதன் முதலாக, துரிய நிலையிலிருந்து அதற்கு மேலே அப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துரியாதீத்தம். அப்ப எவன் ஒருவன் அந்த வரிஷ்டன் என்ற வரன், வரியன், வரிஷ்டன் என்ற அந்த 7ஆம் நிலையில், 7ஆம் பூமி நிலையிலே இருக்கிறானோ, எந்த ஜீவன் முக்தன் அந்த நிலையில் இருக்கிறானோ, அவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் எப்படிப்பட்ட சுகமாக இருக்கிறது என்றால், அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உபமானம் கொடுக்கிறார். நாரதன், சுகபிரம்ம ரிஷி, பாகவதம் எழுதினார்ல, சுகபிரம்ம ரிஷி, வியாசரோட புத்திரர் சுகபிரம்ம ரிஷி, நாரதர், சிவன், மால் என்றால் விஷ்ணு பெருமாள், அயன் என்றால் பிரம்மா. அப்ப பிரம்மா, விஷ்ணு, சிவன், சுகபிரம்ம ரிஷி, நாரதன், இவர்கள் எந்த நிலையில் இருந்து அந்த சுக உணர்விலே, ஆனந்த உணர்விலே இருக்கிறார்களோ, அந்த உணர்வுக்கு இணையான ஒரு ஆனந்த உணர்விலே இந்த ஜீவன் முக்தன் இருக்கின்றான். அந்த 7வது பூமியிலே இருக்கின்றவன், அனுபவ இதிலே இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. மைந்தனே, துரியாதீத்தம் என்னும் இந்த 7ஆம் பூமியில் யாரேனும் இருந்தார் எனில் அவர் நாரதர், சுகன், சிவன், திருமால், பிரம்மன் முதலியோருக்கான சமமான ஆனந்த நிலையில் அனுபவிப்பவர். அதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உணர்விலே, அந்த ஆனந்த உணர்விலே இருக்கக்கூடியவர்கள்.
செவன்த் பூமியில இருக்கவங்க. உலக விவகாரமற்று உறக்கமின்றி சச்சிதானந்த வடிவாய் இருக்கும் இந்நிலையிலே முக்தி நிசானந்த அனுபவம், முக்கிய நிசானந்த அனுபவம் என்று அறிவாயாக. இப்ப இதுல என்ன சொல்றாரு? முக்கிய நிசானந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அதாவது உலக விவகாரமற்று, உலக விவகாரமற்றுன்னா என்னது? உலகத்துல நம்மள மாதிரி எந்த ஒரு விவகாரத்துக்குள்ளும் ஈடுபடாம அவங்களுடைய வேற ஸ்திதியில இருக்கிறது. உறக்கமின்றி, உறக்கத்துக்குள்ளேயும் போகாம உலக விவகாரங்களையும் ஈடுபடாம சச்சிதானந்த வடிவாய் அந்த பிரம்மமாகவே அந்த உணர்விலே 7ஆம் பூமியிலேயே இருக்கிறவர்களுக்கு இருக்கும் இந்நிலையே முக்கிய நிஜானந்த அனுபவம் என தெரிந்து கொள் அறிவாயாக. முன்னர் 130வது பாடல்களில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, முக்கிய ஆனந்தத்துக்கு கூறிய முக்கிய நிஜானந்த அனுபவிப்பவர்களுக்கு அந்த நாரதன், சிவன் முதலியோர்கள் ஓவானம் ஆவார்கள் சொல்லிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல 130வது பாடல்ல அங்க சொன்னதுக்கும் இதுவும் அந்த மாதிரியான அனுபவம் தான்னு சொல்லிட்டு, அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாத தூசுகள் என் முடிமேல் தரிக்கத்தக்கது, அவர்களை ரொம்ப போற்றத்தக்கவர்கள், வணங்கத்தக்கவர்கள், அவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள், அவர்களுடைய பாத தூசுகளை தூக்கி என் கிரீடம் மாதிரி நான் வச்சுக்குவேன், அவ்வளோ உயர்ந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதாவது இந்த அனுபவத்தை பெற்றவரது பாத தூசுகள், யார் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய பாத தூசுகள் என் முடிமேல் தரிக்கத்தக்கதாகும், என் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடிய தன்மை இருக்கிறது, அவர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை உடையவர்கள் என்று அவர்களுடைய நிலையை இங்க எக்ஸ்பிளைன் பண்றார் 132வது பாடல்ல. நல்லது. அடுத்து 133வது பாடல். இதெல்லாம் அவரோட இந்த ஆனந்தம் அப்படிங்கிறத நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ், அது எப்படிப்பட்டது, எந்த தன்மை உடையது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றாரு. நமக்கு சாதாரணது இல்லை அப்படின்னு. 133வது பாடல். இந்தவாறு 5 சுகம் சொல்லினோம், வித்தை சுகம் இனிமேல் சொல்லுவோம், முந்த மாயையும் சச்சிதானந்த பொருளுமே மொழியும் போதில் அந்தமாம் அத்துவித சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கே சொன்னோம், தொந்தம் மாற்றிய மகனே இன்னம் உனக்கு ஐயம் உண்டேல் சொல்லுவாயாக. சொல்லுவாயே. இந்தவாறு 5 சுகம் சொல்லினோம், வித்தை சுகம் இனிமேல் சொல்லுவோம், முந்த மாயையும் சச்சிதானந்த பொருளுமே மொழியும் போதில் அந்தமாம் அத்துவித சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கே சொன்னோம், தொந்தம் மாற்றிய மகனே இன்னும் உனக்கு ஐயம் உண்டேல் சொல்லுவாயே. இப்ப இது வரைக்கும் 5 விதமான சுகத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா உனக்கு, இதுக்கு மேல வித்தை சுகம் என்று சொல்லக்கூடிய சுகத்தை சொல்ல போறேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. அது எங்க சொல்லுவாருன்னா 164வது பாடல்ல இருந்து 177வது பாடல் வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப உடனே அவர் அதை சொல்ல போறது இல்ல. இங்க என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் 8 ஆனந்தம் நாம பார்த்தோம்ல, அந்த 8 ஆனந்தத்தை பத்தி நாம 122வது பாடல்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, 122வது பாடல்ல தான் என்னென்ன ஆனந்தத்தை பார்த்தோம்? பிரம்மானந்தம், வாசனானந்தம், முழுப்பிரிய ஆத்மானந்தம், யோகத்துக்கு முக்கிய ஆனந்தம், உதாசீன ஆனந்தம், நிசானந்தம், அத்துவித ஆனந்தம், அப்புறம் வாக்கியத்தில் எழுந்த சுகம் வாக்கியானந்தம். இந்த 8 சுகத்துல நான் 5 சுகம் சொல்லிட்டேன்பா அப்படிங்கிறாரு. இன்னும் உனக்கு 3 சுகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த 3 சுகத்துல வித்தியை சுகத்தை பத்தி நான் பின்னாடி உனக்கு ஒவ்வொரு பாடல்களா சொல்லும் போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வாறு 5 வகை ஆனந்தங்களை பற்றி சொன்னோம். வித்யானந்தத்தின் இயல்பை இனி கூறுவோம். முன்னர், அதாவது இதுக்கு முன்னாடி, மாயையின் இயல்பும் சச்சிதானந்த பதங்களுக்கும் அர்த்தம் கூறிய போது வேதத்தின் முடிவான அத்வைதானந்தமும் ஆத்மானந்தமும் என்னும் 2 இயல்பை கூறினோம். இவர் என்ன பண்றாருன்னா, இங்க ஏற்கனவே நான் அத்வைதானந்தத்தை பத்தியும் உங்களுக்கு ஆத்மானந்தத்தை பத்தியும் சொல்லிட்டேன், திருப்பி நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பாட்டிலே உங்களுக்கு சொல்லிட்டேன், உனக்கு புரிய வச்சுட்டப்பா, திருப்பி அதை நான் ரீரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை, அதனால சொல்லிட்டேன், அதை நீ ரிமெம்பர் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அப்ப நமக்கு எங்க சொல்லப்பட்டிருக்கு? அத்துவித சுகமும் ஆன்ம சுகமும் நமக்கு இதுக்கு முன்னாடி படிச்சிட்டோம்.
எந்த பாடல்ல படிச்சிருக்கோம் சொல்லுங்க. அத வேற அதுக்கு முன்னாடி ஒரு அதுவும் சொல்றாரு. முன்னர் மாயையின் இயல்பும் சச்சிதானந்த பதங்களுக்கும் அர்த்தம் கூறிய போது வேதத்தின் முடிவான அத்வைதானந்தமும் ஆத்மானந்தம் என்னும் இரண்டின் இயல்பை கூறினோம். எங்க பார்த்தோம் அந்த பாடல்கள் பாருங்களேன், யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். பாடல் 122 பார்த்தோம். 122 எல்லா விதமான 8 ஆனந்தத்தை பார்த்தோம். அதுல விஷயானந்தத்தை 123வது பாடல்ல பார்த்தோம். அதே மாதிரி 125வது பாடல்ல நம்ம 124வது பாடல்ல பிரம்மானந்தத்தை பார்த்தோம். 122 விஷயானந்தம், 123 விஷயானந்தம், 24, 25 பிரம்மானந்தத்தை பார்த்தோம். அப்புறமேட்டு 26 தான் வாசனானந்தம் நினைக்கிறேன். இல்ல அதுவும் பிரம்மானந்தம் தான் வருது. 128ல தான் வாசனானந்தத்தை பார்த்தோம். 129ல உதாசீன சுகம், 130ல முக்கிய ஆனந்தம். இதெல்லாம் இது 5 நமக்கு இந்த பாடல்ல வந்துருச்சு. அவர் அத்வைத ஆனந்தமும் ஆத்மா ஆனந்தமும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்றாரு. அது எந்த பாடல்ல? 131 சுவாமிஜி. 131ல என்ன பார்த்தோம்? அந்த சுகத்தோடைய ஸ்கேல சொல்றாரு. இவங்களை விட அதுல எங்கேயும் ஆத்மானந்தத்தை பத்தியோ அத்வைதானந்தத்தை பத்தியோ சொல்லலையே. இல்ல, அந்த பிரளய காலத்துல வரக்கூடிய அந்த வெள்ளம் எந்த அளவுக்கு அளவிட முடியாத இருக்கோ அது மாதிரிதான் பிரம்மசுகம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் நினைக்கிறேன் சுவாமிஜி. அது கிடையாது. அது இல்ல. 122ல எல்லா சுகத்தையும் டிஸ்கிரைப் பண்ணும்போது அத்வைத சுகம் பத்தியும் அதுல சொல்லியிருக்காரு இல்ல? அதுவும் நான் இந்த உடம்பு அது ஒரு லைன்ல சொல்லிட்டாரு. அது ஒவ்வொரு ஆனந்தத்தை பத்தி 8 சொல்லும் போது ஒரு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இவரே தானே சொல்றாரு. உங்களுக்கு தான் இது கொடுக்குறாரு, க்ளூ கொடுக்குறாரு. முன்னர் மாயின் இயல்பும் சச்சிதானந்த பதங்களுக்கும் அர்த்தம் கூறிய போதுன்னு சொல்லி தானே இதை சொல்றாரு. அத படிங்க. அப்ப அந்த பாடல் எங்க சொல்லியிருக்காரு? சுகதுக்கம் போன்ற இரட்டைகளை நீக்கிய மைந்தனே, உனக்கு மேலும் ஐயம் உண்டாயின் கேட்பாயாக. அந்த பாடல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 8 ஆனந்தத்துல உனக்கு ஏற்கனவே 5 ஆனந்தம் சொல்லிட்டேன்பா, வித்யானந்தத்தை இதுக்கு மேல சொல்ல போறேன்பா. அத்வைத ஆனந்தமும் ஆத்மானந்தமும் மாயை பத்தியும் சச்சிதானந்தத்தை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே இந்த வேதத்தின் முடிவான அத்வைதானந்தத்தையும் ஆத்மானந்தத்தையும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன்பா. சுகதுக்கத்தை நீக்கியவனே, சுகத்தையும் துக்கத்தையும் கடந்தவனே, அந்த தன்மையை உடையவனே, புத்திசாலியே, யார சீடனை சொல்றார். இந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டா ஆனாலே உனக்கு வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? இன்னமும் உனக்கு சந்தேகம் இருக்கா? உனக்கு மேலும் ஐயம் உண்டாயின் கேட்பாயாக. இது சார்ந்து உனக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ கேட்கலாம்ப்பா அப்படிங்கிறார். இப்ப நம்ம அதுக்கு என்னென்ன சந்தேகம் வருது அவர் கேட்க போறாருதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அத்வைத சுகமும் ஆன்ம சுகமும் எங்க சொல்லியிருக்காரு? 130 சுவாமிஜி. 130 அதுதான் கிடையாதுன்ட்டனே அப்பயே. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நானே க்ளூ கொடுத்து நானே அதுல சொல்லிட்டேன். திருப்பி நீங்க எப்படி இதுலயே சுத்தி வரீங்கன்னு தெரியல. அவர்தான் நான் திருப்பியும் படிக்கிறேன் பாருங்க. இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா பார்ப்போம். முன்னர் மாயையின் இயல்பும் சச்சிதானந்த பதங்களுக்கும் அர்த்தம் கூறிய போது, இதுக்கு மேல என்ன சொல்றது? அப்ப அதை பத்தி எங்க பேசியிருக்காருன்னு நம்ம அங்க போய் பார்த்தா அந்த பாடல்கள்ல இதை பத்தி சொல்லியிருக்காருன்னு கண்டுபிடிக்க வேண்டியதாங்க. நீங்க திருப்பி 20ல இருந்து 30க்குள்ளேயே சுத்தி வரீங்களே. 115 என்ன சொல்லிருக்கு? இப்படி போட்டு 10, 15, 114ல பாருங்க. ஆன்மா ஆனந்த 14 சாதனம் அருந்துகின்ற பானங்கள் போன்றவை ஆன்மா ஆனந்தம் 114 சந்தோஷம் தருகின்றால் அதனால் அவை பிரியமானது. அதுதான் இது போன்ற ஆத்மாவை இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய சாதனமா கருதிவிடக் கூடாதுன்னு வருது. மத்த சுகங்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு லெவல் அதிகம் இல்ல. ஆனா அந்த பிரம்ம சுகம் சாதனமுக்கு உண்மைதான்.
உன்னை தவிர வேற யார் சொல்றாரு அவரு. 115 சொல்றாங்க. அப்படி வேணும் மாத்திட்டேன். 119 சுவாமிஜி. சரி, 122வது பாட்டல்ல ஆத்மானந்த சுகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாருல, அது என்ன சொல்லியிருக்காரு? அந்த 122வது பாடல்ல நமக்கு ஒரு லைன்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருல, அதுக்கு மீனிங் என்ன? ஆத்மானந்த சுகம்னா என்ன? நமக்கு நம்ம மேலேயே நமக்கு உண்டாகிற சுகம் தான் ஆத்ம சுகம் அப்படிங்கிறது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் நமக்கு வந்து இருக்கும். அதையும் தாண்டி நமக்கு நம்ம அறிவு சொரூபமா இருக்கோங்கிறத வந்து நம்ம உணர்ந்து நம்ம மேல நமக்கு உண்டாகிற சுகம் தான் ஆத்ம முழு சுகம். பிரியம் என் மேலே, அதுதான் ஆத்மானந்த சுகம்னு சொல்லப்பட்டதா? இப்ப அது சார்ந்த பாட்டு இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு? இதுக்குதான் சப்ஜெக்ட படிக்கணும்னு, படிக்கல ஞாபகம் இல்லை அப்படின்னா இப்படி மாட்டிக்கிருக்கு. நம்ம சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் செக் வைக்கிறாரு ஆச்சாரியார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்க போய் செக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. 114 நினைக்கிறேன். 114 16 14 16 அந்த ஒரே ஒரு ஆத்மான்றது வருது. அதை வச்சு ஆத்மா 16 பார்க்கலாம். 14 ஆன்மாண்டம் தான் நினைக்கிறேன். ஆன்மாவை சுகத்தை ஆண்டாள் நிற்கும் ஒரு காலத்தில் சுவாமிஜி, வெளியில இருக்கிற பொருள் மேல நமக்கு எப்பவுமே பிரியம் இருக்கும். ஆனா அதை காட்டிலும் நமக்கு வந்து பிரியம் நம்ம ஆன்மா மேலதான் ஜாஸ்தியா இருக்கு. விஷயம்ன்றது வந்து மாறி மாறி வருது, நிலையா இருக்காது. ஒரு பக்கம் ஒரு சமயம் பிடிக்கிற விஷயம் வந்து இன்னொரு விஷய சமயத்துல மேல நமக்கு விருப்பமும் மாறுறது. ஆனா எந்த காலத்திலயும் நம்ம மேல இருக்கிற இது நமக்கு வந்து இது பிரியம் விட்டு விடாது. அது பொருளையும் சார்ந்தது கிடையாது. அதுதான் பேரின்பம்ன்றது. அதுதான் உண்மையான சுகம். மத்ததெல்லாம் சிற்றின்பம். உடல், இந்திரியம், மனசு இது மூலமா தான் பொருள் எல்லாம் அனுபவிக்கிறோம். இது முழுமை கிடையாது. ஆனா ஆன்மாவில் உண்டாகும் சுகம் முழுமையானது. பொருட்கள் மீது உண்டாகும் பிரியம் வேண்டாவிட்டால் விட்டுடலாம், மாறிண்டே இருக்கலாம். ஆனா ஆன்ம சுகத்தை விடவே முடியாது, அடையவும் முடியாது, எப்பவுமே இருக்கும். எந்த பாடல சொல்லிருக்காங்க? 116 தற்கொலை பண்ணிக்கிறவங்க கூட தான் உடம்பு மேலதான், தற்கொலை பண்ணிக்கிறவங்க கூட தன்னுடைய உடம்பு மேல இருக்கிற ஒரு இதுதாலேயும் மற்றவர்களோட வெறுப்பாலையும் தான் விடுவானே தவிர தான் ஆன்மாவை வெறுத்து அவன் உயிரை விட மாட்டான் அப்படின்னு பார்த்திருக்கோம் 117ல. விடலுமாம் கொழலுமாம் ஆன்மாவை விடுவதெவர் கொள்வதெவர் பார். விடய சுகபோகங்கள் விடும் அவனை அவனால் விடப்படாது ஒரு நாளுமே. 116 சொல்றாரு. 117 சச்சிதானந்த ஆத்மானந்தம்னு சொல்லக்கூடிய ஆன்ம சுகத்தை வந்து 114வது பாடல் 114ல இருந்து 120வது பாடல் வரைக்கும் அதை பத்தி தான் டிஸ்கிரைப் பண்றாரு. அதோட கண்டினியூஷன் தான் 114ல இருந்து 120 வரைக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாடல்களுடைய அர்த்தங்கள் எல்லாமே ஆத்மானந்தம்னு சொல்லக்கூடிய ஆன்ம சுகத்தை தான் அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும். இப்ப அங்க என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம்ல, கவுன ஆத்மா, மித்யாத்மா, முக்கிய ஆத்மா, கர்த்தாத்மான்னு பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் எங்க வருது? 19வது பாடல்ல வருது. 119வது பாடல் 118, அதான் 120க்குள்ள வருது. எல்லாத்த விட தன் மகன் மீது பிரியம் அதிகமாம், தன் மகனை விட தன் சரீரத்தின் மீது பிரியம் அதிகமாம், தன் சரீரத்தை விட தன்னுடைய கரணங்களின் மீது பிரியம் அதிகமாம், இந்திரியங்களுக்கு அடுத்து மனசுக்கு அடுத்து தன் மீது, அப்படியே உள்ள போகும்போது நான் என்ற அந்த தன் மீது ஆன்மாவின் மீதுதான் அவனுக்கு அதிகப்படியான பிரியம் சுகம். அதைத்தான் நம்ம ஆத்ம சுகம் ஆத்மானந்தம்னு சொல்றதுல பார்த்தோம் நம்ம. அப்ப அதை டிஸ்கிரைப் பண்றது தானே இந்த பாடல். எங்க இருந்து ஆரம்பிக்குது? 114வது பாடல்ல தான் அவன் கேள்வி ஆரம்பிச்சு இங்க இருந்து சொல்றார். அன்னபானாதிகள் சாதனம் அது ஆகையில் அன்னபானம் முதலிய சுகத்திற்கு சாதனங்களாகும். அதனால் யாவருக்கும் இவற்றின் பிரியம் உண்டு.
இதை போன்றே ஆன்ம சுகம் அடைவதற்கான சாதனம் என கருதுவது ஏற்புடையதென்று. விடயங்களை அனுபவிக்கும் சுகத்தினால் உண்டாகும் சுகம் பிரியமானது, அற்பமாகும், சிற்றின்பம். ஆன்மாவில் உண்டாகும் பிரியம் மேலானது, பேரின்பம். விடய சுகத்தினான பிரியம் மாறி மாறி வருவதால் நிரந்தர சுகம் அல்ல. ஆனால் ஆன்மாவில் உண்டாகும் பிரியம் எக்காரணத்திலும் மாறுவதில்லை. அது ஒரு விடய சுகத்தில் விடுதலோ மற்றொன்றை பற்றுதலோ கூடும். ஆனால் ஆன்ம சுகத்தை விடுபவர் கொள்பவர் யாரும் இல்லை. விடய ஆனந்தத்தை அனுபவங்களை நீக்கிவிடும் விடய ஆனந்த அனுபவங்களை நீக்கிவிடும். அவனால் ஆன்மாவாகிய தன்னை ஒரு காலத்திலும் நீக்கிவிட முடியாது. தன்னை ஒரு காலத்திலும் நீக்கிவிட முடியாதுன்னு 116ல பாருங்க தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சி தான் அந்த தற்கொலை பத்தி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. அந்த 3 கவுன ஆன்மா இதை பத்தி எல்லாம் சொல்றதெல்லாம் அதனுடைய கண்டினியூஷனான ஒரு 4 பாடல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். நம்ம என்ன பண்ணோம்னா 133வது இப்ப என்ன பாடல் பார்த்துட்டு இருக்கோம், 133வது பாடல்ல அந்த ஆன்மா சுகத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்பாங்கிறதுக்கு இந்த பாடல்கள் இருக்கக்கூடிய அர்த்தத்தை அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணி அதைத்தான் இங்க மீன் பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஓகே, இப்ப அந்த ஆன்ம சுகங்கிறது முடிஞ்சிருச்சு. 5ல் 6 முடிஞ்சிருச்சு. இப்ப 7வது அத்துவித சுகம் அது எங்க சொல்லியிருக்காரு அத பாருங்க. அத்வைதானந்தம் அத எங்க சொல்லியிருக்காரு? எல்லாத்துலயும் பிரம்மத்தை பாக்குறது சாமிஜி. எல்லாம் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இங்க இப்ப இந்த சந்தேகம் தெளிதல் எங்க சொல்லியிருக்காருன்னு பாக்கணும். எங்க இந்த பாடல்ல இருந்து எந்த பாடலுக்குள்ள சாமி 107வதுல இந்த சிஷ்யன் கேக்குறான், வெவ்வேறு உடம்பு இருக்கும்போது ஆத்மா ஒன்றுதான் இப்படி ஐயம் கேக்குறானே, அதுவா 107வது பாடல் எங்க இருந்து ஆரம்பிச்சு எந்த பாடல் வரைக்கும்? 7ல 107 ஆத்மாவுக்கு அந்நியமா எல்லா 107 அவன் ஆனந்தத்தை கேட்பானே, எல்லாமே ஆத்மா ஒண்ணுதான். இவர் என்ன சொல்றாரு, அத்வைத ஆனந்தத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அந்த பாடலை போய் பாத்துக்கொன்றாரு. 107ல இருந்து அத்வைத ஆனந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல, மத்த ஆனந்தத்தெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. ஆனந்தம் அறிய முடியும். இந்த 122ல ஒரு வார்த்தையில ஒரு வேர்ட்ல சொல்லியிருக்காரு, ஏகத்தை நோக்கல் அத்திவித சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அது ஒரு வார்த்தையில சொன்னதை உள்ளுக்குள்ள பல பாடல்ல டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி பண்ணாம இருக்கு. அந்த முக்கிய சுகத்தை தான் அப்படி சொல்றாரா சுவாமிஜி? முக்கிய சுகம் தான், முக்கிய சுகத்தை தான் அப்படி சொல்றாரா? மித்தை சுகமா நித்திய சுகம் இல்ல முக்கிய. ஆஹா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல உங்களுக்கு. அந்த 8ல முக்கிய சுகம் எல்லாம் முடிஞ்சு இப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. 131 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. வாசனா சுகத்தை இப்ப அத்வைத சுகம் மட்டும் பெண்டிங், வித்யா சுகம் பெண்டிங். மத்ததெல்லாம் நாம கண்டுபிடிச்சாச்சு, பார்த்தாச்சு. மத்ததெல்லாம் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இது ஒரு 6 பாடல்ல சொல்லியிருக்கேன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அத்வைத சுகம் எங்க சொல்லியிருக்காரு யாருக்கும் தெரியுதா? இது 85 சுவாமிஜி. பிரம்மஸ்வரூபத்தை தியானித்தால் பிரம்மஸ்வரூபமே ஆவார்கள், இது சத்தியமாம். 85 சடமது ஆகிய தியானம் இங்கே அது இல்ல, அதுக்கு பேர் அத்வைத சுகம். அது இல்ல, முழு சாஸ்திரம் மூலியமா கேட்டு அது பரோட்ச ஞானமா விக்யான் மைக்ரோஷத்துல அது திடமா ஆச்சு. அது நமக்கு கிடைக்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கூகுள்ல பிடிஎஃப்ல கண்ட்ரோல் F போட்டு ஆல்ட் கொடுத்து அத்வைதன் போட்டா கூட வரமான்றது கொடுத்து நான் கேட்கல இல்ல. அது இது வாக்கியார்த்த லட்சியார்த்தம் அவரா பார்க்கலாம், வாக்கியார்த்தாவை பார்க்கலான்னு போட்டா கூட வரமான்றது. அத்வைதா அப்படின்னு போட்டேன், அத்வைது அப்படி போட்டு கண்ட்ரோல் F கொடுத்து பார்த்தேன். அப்படி அத்வைதுன்ற ஒரு வேர்டே வரமான்றது. ஏன் நீங்க அங்க போறீங்க? நம்ம பாட்டுல சர்ச் பண்ணுங்க. நீங்க 122ல இருக்கு சுவாமிஜி. பாட்டு இதுதான் 122ல தான் நம்ம அதுதான் தெரியுது. 8மே அங்க சொல்லிருக்காங்களே. 122ல 8 சுகத்தையுமே சொல்லியிருக்காங்க.
8ல தான் அத்வைதானந்தம் வருது. அதத்தான் இவர் என்ன சொல்றாரு, நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உள்ள அப்படிங்கிறாரு. அங்க ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காரு எல்லாத்தையும். இது எதுன்னு டைட்டில் சொன்னதுதான் 122. அந்த டைட்டில்ல வந்து ஒரு 5 இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு டீட்டெயிலா. 2 எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் முன்னாடி பாடலே சொல்லிட்டேன், அங்க போய் பாத்துக்கோ அப்படின்ட்டாரு. 102வது பாட்டுல வந்து வாயு தம்பனம் ஜல தம்பனம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டுல வந்து பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நீ வந்து அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமா அந்த உணர்வுல மட்டுமே நீ இருந்துட்டு இருக்க, உன்னை சுத்தி இருக்கிற அந்த மாயை எல்லாமே மாயை தான் அப்படிங்கறத நீ வந்து விளக்கிட்டு அந்த பரபிரமமா இருக்கிறது நீ அப்படிங்கறத மட்டுமே உணரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, வேற 70வது பாடல்ல கூட எதுவும் சொல்லி 100வது பாடல் 70வது பாடல் 70 71. அதாவது மாயை எங்க ஆரம்பிக்குது? சமீபத்துல 94 கோட்டிங் சொன்ன 2 நாளைக்கு முன்னாடி இதுல போட்டிருந்தோம் நம்ம குரூப்ல. அதை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. இந்த கரெக்டா நம்ம சிச்சுவேஷனுக்கு பொருந்தது. ஒரு குரு ரமணர் மலைக்கு மேல போயிட்டு இருக்கும்போது சீடன் கூடயே வருவாராம். இந்த கிராஸ், லெமன் கிராஸ் பத்தி ஒரு இது உனக்கு தெரியுமா இது வரைக்கும் இங்க இருந்ததுன்னு கேட்கும்போது அனுப்பிச்சிருந்தாங்க. நடந்து போய் திருவண்ணாமலை மலை பாதையின் மீது குரு சிஷ்யன் நடந்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருக்கும் விருப்பாச்சி குகையில் தியானம் செய்ய இருவரும் நடக்க துவங்கி 1/2 மணி நேரம் கடந்து விட்டது. குரு மௌனமாக பின்னால் வர சிஷ்யன் வேகமாக நடந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் குருவின் காட்சியில் மறைந்து வெகு தொலைவில் சென்று விட்டான். குரு மெல்ல நடந்து கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கரைந்தன. தூரத்தில் சோர்வுடன் சிஷ்யன் அமர்ந்திருந்தான். குரு கையில் ஒரு பச்சை இலையுடன் நடந்து வந்தார். சிஷ்யனிடம் கொடுத்து முகர்ந்து பார்க்க சொன்னார். அவன் அந்த பச்சை இலையை முகர்ந்தவுடன் எலுமிச்சை மனம் அடித்தது. சிஷ்யன் மனதுக்கு உடலுக்கும் உற்சாகம் கிடைத்தது. குருவே, இது என்ன இலை? இதன் பெயர் எலுமிச்சை புல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சாதாரண புல் போல தெரிந்தாலும் எலுமிச்சை மனம் கொண்டது. குருவே, உங்களிடம் ஒரு கேள்வி, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். புன்னகைத்தவாறே குரு சொல்லுனர், ஒருவனுக்கு ஆன்மீக உயர்வு அடைய குரு அவசியம்தானா? விழிப்புணர்வு கிடைக்கும் வரை விழிப்புணர்வு ஒருவனுக்கு கிடைக்கும் வரை குரு அவசியம். விழிப்புணர்வு என்றால் என்ன? யாரு சீடன் கேட்கிறான். நான் கொடுத்த எலுமிச்சை புல் முகர்ந்தாய் அல்லவா? அதற்கு முன்பு இங்கே இருக்கு எலுமிச்சை புல் என்று பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். தெரியாது. இப்ப நான் வரும் வரை இங்கேயே அமர்ந்திருந்தாயே, பார், உன் கால் அருகிலேயே இந்த புல் புதர் போல வளர்ந்திருக்கிறது. உன் காலுக்கு கீழே உள்ள அந்த பொருள் இருப்பது தெரியாமல் இன்னொருவர் உனக்கு தரும் வரை நீ அமர்ந்திருக்கிறாய். விழிப்புணர்வு கொண்டவனாக இருந்தால் உனக்கே அது தெரிந்திருக்கும். அப்படியானில் விழிப்புணர்வு வரும் வரை குரு தேவை அல்லவா அப்படின்னு அவனே கேள்வி கேட்டவன, விழிப்புணர்வு வரும் வரை குரு தேவை. விழிப்புணர்வு வந்த பின் குரு எல்லா இடத்திலும் இருப்பதை நீ உணர்வாய். அப்படியாயில் அனைவருக்கும் குரு தேவையா என்றால் ஆம். அதனால்தான் ஆண்டாண்டு காலமாக இம்மலையில் எலுமிச்சை புல் வளர்கிறது. உன்னையும் என்னையும் போல பலர் இங்கே வந்து இதே கேள்வியும் பதிலையும் விவரிக்கின்றனர். புரியுதா இல்லைங்களா? இது எதுக்கு இப்ப இங்க சொல்றேன்னா, இப்ப நம்ம என்ன பாடலை தேடிக்கிட்டு இருக்கோம்? அத்வைதானந்தம், ஆத்மானந்தம் இங்கதான் இருக்குது பாடல், இங்கதான் ஆன்சர் இருக்குது. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாம நீங்களும் பாவம் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம அதுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கதான் இருக்குது, இங்கதான் படிச்சிருக்கிறோம், இதுலதான் கடந்து வந்தோம். நம்ம எங்கேயோ தெரியாததை கேட்கல. நம்ம இப்போ ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி படிச்ச அதே சப்ஜெக்ட் தான். இத்தனைக்கும் 100 இந்த 90 இதுக்குள்ளதான் அந்த பாடல்கள் வரப்போது, அதுல அர்த்தங்கள் இருக்கும். அதுல வேற அவர் சொல்லிட்டாரு, முன்னர் மாயையின் இயல்பும் சச்சிதானந்த பதங்களும் அர்த்தம் கூறிய போதுன்னு வேற உங்களுக்கு பெரிய குழுவும் கொடுத்து சொல்லும் போதே நம்ம பாடலை படிக்கிறீங்க, அதோட அர்த்தத்தை தேடுறீங்க, கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டேன்றீங்க. அப்ப
நம்ம புத்தி வந்து எவ்வளோ தூரம் நமக்கு அதை கரெக்டா அதை இந்த பென்சில் சீவுற மாதிரி அதை சீவி வைக்க வேண்டியதா இருக்குது. காலுக்கடியிலே லெமன் கிராஸ் இருந்தாலும் தெரியாத மாதிரி இங்க பாடல்லே தான் அதுக்கான அத்வைத சுகத்துக்கான அர்த்தம் இருக்குது. ஆனா அது தெரியாம பாடல்களை தேடிக்கிட்டே இருக்கிறோம், பேஜை திருப்பிக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் பிராக்டிக்கலா நமக்கு வந்து பாருங்க. 95வது பாடல்ல இருந்து எனக்கு தெரியும் ஏற்கனவே எந்த பாடல்ல இருக்குன்னு, சும்மா உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நானும் தேடுற மாதிரி 95வது பாடல்ல இருந்து 106வது பாடல் வரைக்கும் மாயையை பத்தியும் சச்சிதானந்தத்தை பத்தியும் 105, 6வது பாடல்ல ரொம்ப டைரக்டா அவர் சொல்லியிருப்பார். அறிவு 105வது பாடல்ல அறிவாகிய பொருள் காரணம் எனப்படும், அறியப்படும் பொருள் காரியமாகும். காரியமான நாமரூப பெயர்கள் தோற்றத்தையும் அழிவையும் விசாரித்தால் பயனில்லை. பெருமையுள்ள மைந்தா, பிரபஞ்சமே ஒரு நீண்ட கனவிற்கு சமம். அதன் தோற்ற ஒடுக்கங்களை விசாரியாமல் உனது உண்மை வடிவாகிய ஆன்மாவாய் பரிபூர்ணமாய் பிரம்மமாய் இருப்பாயாக. அதுக்கு முந்தின பாடல் என்ன சொல்லியிருக்காரு? நாமரூப உலகங்கள் தோன்றினாலும் அது அதிஷ்டானமான சச்சிதானந்தமே மெய்யென நிச்சயித்து இருப்பதால் நாமரூபங்கள் பொய்யாகும். 104, 105, 106. மித்தியான நாமரூப பிரபஞ்சத்தில் இருந்து அபிமானம் எந்த அளவுக்கு விடுபடுதோ அதே அளவுக்கு சச்சிதானந்த பிரம்மத்தில் விழிப்புணர்வு உண்டாகும். இடைவிடாது நெடுங்காலம் அபியாசித்தால் உன் மனம் கட்டுப்பட்டு நிலை பிறலாது இருந்தால் நீ சித்து வடிவமாகி விடுவாய் மைந்தா. வெறுக்கத்தக்க இந்த சரீரத்திலிருந்து இருந்தாலும் ஆனந்த கடல் வடிவமாவாய். அதாவது நீங்க என்ன இப்ப தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அத்வைத ஆனந்தம் அப்படின்னோடனே இதே அந்த வேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி எங்க சொல்லியிருக்காருன்னு தேடுறீங்க. அப்படியே அந்த வேர்ட்ஸ் வாக்கியார்த்தத்தை அப்படியே தேடுறீங்க. அது என்ன மீன் பண்ணுது? அதுக்குதான் அவர் சொல்லிட்டாரு, மாயையும் சச்சிதானந்தத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நான் அத்வைத ஆனந்தத்தை நான் சொல்லியிருக்கேன்னா, எதை பிரம்ம சுகம்னு சொல்றோமோ, எது ரியலைசேஷன் சொல்றோமோ, எதை மித்யாவை நீக்கினா பொய்யானதை நீக்கினா எது நம்மால் அடையப்படுதில்லை அனுபவிக்கப்படுதோ அதுதானே அத்வைத சுகம். எல்லாம் ஒன்றுதான், இருப்பது ஒன்றுதான், பிரம்மம் ஒன்றுதான், ஆத்மா ஒன்றுதான் என்று அதை அறிவது அனுபவிப்பதுதான் என்ன சொல்றோம் நாம அத்வைத ஆனந்தம் அப்படின்னு நாம என்ன பண்றோம்? புரிந்து கொள்ள வேண்டும். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது 95வது பாடல் மாயையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. மாயை இன்னதென்று சொல்ல முடியாதுன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சச்சிதானந்தத்துக்கான விளக்கத்தை எல்லாம் கொடுத்து கடைசியில வந்து ரியலைசேஷன்னா என்னங்கிறத சொல்லி முடிக்கிறாரு. பாத்தீங்களா? அதுதான் அத்வைத ஆனந்தம். புரியுதோ? புரியலன்னா 95ல இருந்து 106வது பாடல் வரைக்கும் இருக்கிற எல்லா இதுவுமே மாயை சச்சிதானந்தத்தின் வழியாக அத்வைதானந்தத்தை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கான பாடல்கள் தான். 114ல இருந்து 120 வரைக்கும் ஆத்மானந்தம் என்று சொல்லக்கூடிய ஆன்ம சுகத்திற்கான பாடல்கள். விஷயானந்தத்திற்கான பாடல் 123. எழுதிக்கிங்க, மறந்து போச்சுன்னா கூட. பிரம்மானந்தத்திற்கான பாடல் 124ல இருந்து 130 வரைக்கும் இருக்க பாடல் பிரம்மானந்தம். வாசனானந்தத்திற்கு வந்து 129 நினைக்கிறேன். சரி, பிரம்மானந்தத்துக்கு வந்து 124ல இருந்து ஆரம்பிச்சு 127 வரைக்கும். அதுக்கடுத்து 28 வாசனானந்தம், 29 உதாசீனானந்தம், 30 முக்கிய ஆனந்தம். அவ்வளவுதான். நூத்தி 33வது பாடல்ல அவர் ஒன்னும் பெருசா விளக்கம் கொடுக்கல. இதை பத்திலாம் 5 விதம் சொல்லிட்டோம்பா, இதுக்கு மேல உன்னை சொல்ல போறோம்பா, 2 ஏற்கனவே சொல்லியிருக்கோம்பா, உனக்கு ஏதாவது டவுட் இருக்காப்பா கேளுங்கிறாரு. நம்ம தான் எப்பயுமே டவுட் அப்படியே தானே வச்சிருப்போம், எப்பயும் கேட்க மாட்டோம்ல. அதே மாதிரி இப்ப சீடன் என்ன கேட்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். 134வது பாடல்ல குகன் தனையும் எனையும் உலகினையும் ஈன்று அழித்து அருளும் குருவே கேளீர். புகன்ற சச்சிதானந்தத்து பதங்களின் தனித்தனியாகி பொருள் வேறு ஆனால்
உகண்ட மனம் உரைப்பது எங்கன் பரிவாய பதங்களைப் போல் உறவு காணேன். அகண்டமாய் ஒரு சுவையாய் தேனி கூட்டிய மதுவாய் அறிவிப்பீரே. அழகான பாடல். புகந்தனையும் எனையும் உலகினையும் ஈன்று அளித்து அருளும் குருவே கேளீர். புகன்ற சச்சிதானந்த பதங்கள் தனித்தனியாகி பொருள் வேறு ஆனால் உகண்ட மனம் உரைப்பது எங்கனம் பரிவாய பதங்களைப் போல் உறவு காணேன். அகண்டமாய் ஒரு சுவையாய் தேனி கூட்டிய மதுவாய் அறிவிப்பீரே. என்ன சொல்றாருன்னா, குகனையும் என்னையும் உலகினையும் படைத்து காக்கும் குருவே. இப்ப இந்த குருவை என்ன சொல்றாருன்னா, இறைவனுக்கு சமமா இங்க போட்டுறாரு. எங்க அவர் இறைவனுக்கு குகன்னா என்னது? எல்லா சித்தர்களுக்கான கடவுள், எல்லா தேவர்களுக்கான கடவுளான முருகப்பெருமானத்தை இங்க சொல்றாரு குகன் என்று அர்த்தம். என்னையும் உலகினையும், என்ன உலக எல்லா தேவர்களையும் இந்திரர்களையும் எல்லாத்தையும் காக்கக்கூடிய பரம்பொருளே, படைத்து காக்கும் குருவே. அப்ப குருவை இந்த இடத்துல சரீரத்துல இருக்கிற ஒரு இதா அவன் பார்க்காம அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தத்தை டைரக்டா அட்ரஸ் பண்ற மாதிரி அவன் சொல்றாங்க. அவர் ஒரு ரியலைஸ்டு சோலு, ரியலைஸ்டு பர்சன் அப்படின்னாலே அவரு ஈஸ்வரனுக்கு இணையானவர் அப்படிங்கிறத அவன் திருப்பி என்டாஸ் பண்றான் இந்த இடத்துல. ஆச்சாரியராகிய எனக்கு முன்னாடி இருக்க குருநாதரே, ஞான குருவே, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க தான் அவருக்கு சமமானவர்கள், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப எனக்கு வேற ஒன்றில் சந்தேகம். அது என்னவென்றால், நீங்க சொல்லபடி ஆன்ம வடிவம் சத்து சித்து ஆனந்தம் என கூறினீர்கள். இப்படிதானே சொல்லியிருக்கோம் மூணா பிரிச்சு. இந்த மூன்று பதங்களும் வெவ்வேறாகி தம்முள் பொருளும் வேறுபடுமாயின், இந்த மூன்று பதங்களும் வெவ்வேறாகி தம்முள் பொருளும் வேறுபடுமாயின் சஞ்சலப்படம் மனம் ஆன்மஸ்வரூபத்தில் எவ்வாறு நிலைத்து நிற்கும்? பதங்களுக்கு பதம் தாவுமே. ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் போன்ற பரிபாயத்தை யான் இங்கு அறியவில்லை. தேனீக்கள் பற்பல மரங்கள் பூக்களிலிருந்து எடுத்தாலும் தேன் ஒரே சுவையுடையதாய் இருத்தல் போல அவற்றின் அர்த்தங்கள் ஒன்றே என அடியேனுக்கு அறிவித்து அருளல் வேண்டும். அதாவது சத்து சித்து ஆனந்தம்னு மூணு வார்த்தைகள், மூணு பதம். சத்து என்றால் என்ன? இருப்பு உணர்வு. எல்லா காலத்திலும் எது இருக்கின்றதோ, அழியாமல் எது இருக்கின்றதோ அது இருப்பு உணர்வு, அதுக்கான அர்த்தம். சித்தென்றால் என்ன? அறிவு சொரூபம், ஞான சொரூபம், எப்பொழுதும் பேரறிவாக மெய்யறிவாக இருப்பது. ஆனந்தம் என்பது சுகஸ்வரூபம். இது மூணு வார்த்தைக்கும் வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் சொல்றீங்க. இந்த மூணுக்கும் எங்கேயுமே ஒரு கனெக்ஷனே கிடைக்கிற மாதிரி எனக்கு புரியலையே. சத்துங்கிறது தனியான எக்ஸ்பிளனேஷன், சித்துங்கிறது அதனுடைய அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய விஷயமும் வேறையா இருக்கு, சத்துங்கிறது டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய விஷயமும் வேறையா இருக்கு, ஆனந்தங்கிறது வெவ்வேறு டைமென்ஷன்ல டிஸ்கிரைப் பண்ணுது. ஆனா இது மூணுக்கும் இன்டர்லிங்க் மாதிரி ஒரு கனெக்ஷனானவோ இல்லது மூணும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பதம் இல்லையா? ஒரே வார்த்தையில மூணையும் கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியலையே. நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும், சச்சிதானந்தம்னா நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கும். ஆனா சஞ்சலப்படுகின்ற மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மனம் சும்மாவா இருக்குது, எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நம்மள கொஸ்டின் கேட்க வச்சுக்கிட்டே இருக்குல்ல. விபரீதமா ஏதாவது ஒரு புத்தி உள்ளுக்குள்ள நம்மளை யோசிக்க வைக்கிறது இல்ல. அததான் இங்க சொல்றாரு, பதத்திற்கு பதம் தாவுமே. அதாவது சஞ்சலப்படும் மனம் ஆன்மஸ்வரூபத்தில் எவ்வாறு நிலைக்கும்? எனக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கே. நீங்க சத்துன்னு ஒண்ணு சொல்றீங்க, சித்துன்னு ஒண்ணு சொல்றீங்க, ஆனந்தம்னு ஒண்ணு சொல்றீங்க. என் மனசுக்கு அதை சச்சிதானந்தம்னு ஒரு பாயிண்ட்ல போக்கஸ் பண்றதுக்கு பதிலா மூணு விஷயத்த தனித்தனியா சொல்லும் போது, ஒண்ணுல போக்கஸ் பண்ணும்போது இன்னொன்னு வேறையா இருக்கு, இன்னொன்னு வேறையா இருக்கு. சத்துன்னு நான் நினைக்கும் போது என் மனசு அதுல இருக்குது. அதே டைம்ல சித்து ஆனந்தத்தை கனெக்ட் பண்ண முடியல என்னால. சித்துன்னு இருக்கும்போது சத்தையும் ஆனந்தத்தையும் கனெக்ட் பண்ண முடியல. இந்த மனசு அத ஒரு மொத்தமா ஓவராலா கன்சியூவ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியுதே. இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி விஷயங்களை ஏன் நீங்க இப்படி பிரிச்சு சொல்றீங்க? ஒரே மாதிரி சொல்லக்கூடாதா? இப்ப எத்தனையோ தேனீக்கள் இருக்கு,
எத்தனையோ தேனீக்கள் வெவ்வேறு விதமான பூக்கள் இருந்து கொண்டு வந்து தேன் கொண்டு வரக்கூடிய அந்த அதனுடைய இதை வந்து ஒரு தேன் கூட உருவாச்சுன்னா அந்த தேன் டேஸ்ட் ஒன்னா தானே இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான தேனீக்கள் கூட்டினாலும் தேனோட டேஸ்ட் மாறுறது இல்லை. ஒரே தேன் தான் பல தேனீக்கள் கொண்டு வந்து அங்க வச்சாலும் நாம அதை தேனுன்னு தானே சொல்றோம் நாம. ஆனா அது ஒண்ணு உருவாகிறதுக்கு பல தேனீக்கள் தேவைப்படுதா இருக்குல்ல, அதுதானே கிரியேட் பண்ணுது. அந்த மாதிரி நீங்க சத்து சித்து ஆனந்தங்கிறது 3 தேனி மாதிரி வெவ்வேறு விதமா இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட குறிக்கணுங்கிற மாதிரி இதுல தெரிய மாட்டேன். என் மைண்டால இது அந்த மாதிரி ஒரு ஏதோ அங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதே. அதனால நீங்க ஒரே பதத்துல இருக்கிற மாதிரி ஏன் நீங்க சொல்லக்கூடாது? அப்படி சொல்லி எனக்கு ஏன் புரிய வைக்க கூடாது? அதான் கேக்குறான். அவற்றின் அர்த்தங்கள் ஒன்றே என அடியேனுக்கு அறிவுறுத்தல் வேண்டும். என் மனம் அந்த இடத்துல இன்னமும் வந்து ஒண்ணுதான், இந்த 3 பிரம்மங்கிற ஒரு பாயிண்ட தான் சத்து சித்த ஆனந்தம் குறிக்குதுங்கிறதுல எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கிறது. என் மனம் அதை வந்து சஞ்சலப்படுகின்ற மனமானது அதை ஏற்றுக்கொள்வதற்கு சிறிதளவு தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. புரியுதா இல்லைங்களா அவன் கேட்கிற கேள்வி? இந்த கேள்விலாம் நமக்கு வரணும், நமக்கு புரிஞ்சாதானே வரும். புரியலனாலும் வரணும். ரெண்டுமே வரமாட்டேங்குது, அதுதான் ஆச்சரியமா இருக்குது. புரிஞ்சாலும் வரும், புரியலனாலும் வரும். ரெண்டுமே வரலன்னா அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. சோ குகனையும் என்னையும் உலகினையும் சுக சீவ பரம் என 3ஐயும் படைத்து, அங்கேயும் சொல்லிட்டாரு, ஜீவ ஜகத்து ஈஸ்வரன், இது 3ஐயும் படைத்து காக்கும் குருவே, ஆன்ம வடிவம் சத்து சித்து ஆனந்தம் என கூறினீர்கள். நம்ம கிளாஸ்ல அப்படிதானே பார்த்திருக்கோம். சத்து சித்து ஆனந்தத்துக்குலாம் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். இந்த 3 பதங்களும் வெவ்வேறாகி தம்முள் பொருள்களும் வேறுபாடு ஆயின. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அர்த்தங்கள் வெவ்வேறு மாதிரி தான் புரியுதே தவிர ஒரே இதை குறிக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்கிறதான் கேள்வி. இதுக்கு அடுத்த பாடல்ல பதில் சொல்ல ஆரம்பிக்க போறார். என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்? இந்த மாதிரி வெவ்வேறு, இப்ப சத்துன்னு நான் மனசுல போக்கஸ் பண்ணனா சித்து போக்கஸ் ஆக மாட்டேங்குது, சித்துன்னு போக்கஸ் ஆனா ஆனந்தம் போக்கஸ் ஆக மாட்டேங்குது. இது 3 வெவ்வேறா என்ன ஆகுது, தனித்தனியா நான் போக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. ஒன்ன போக்கஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா மத்த 2ம் வர்ற மாதிரி இருக்கணும்ல, அப்படி வரமாட்டேங்குது. என்னுடைய சஞ்சலப்படுற மனசு எப்படி நான் வந்து ஒரே இடத்துல ஆன்மஸ்வரூபத்துல நிலைச்சு நிக்காதே. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, புரிய வைங்க எனக்கு. 135வது பாடல். குளிர் இலகல் வெண்மை என்ற பதங்களினால் நீர் 3 கூறு ஆயிற்றோ, ஒளி தவணம் செம்மை என்ற பதங்களால் அக்னியும் ஒரு 3 ஆமே. வெளிமுதலாம் சுகம் வெளிமுதலாம் ஜகம் அசத்து மூடம் இடர் என பிரித்து விளக்கி வேதம் எளிது அறிய முரண்மொழிந்த சத்து ஆதி எனும் பிரம்மம் ஏகம்தானே. குளிர் இலகல் வெண்மை என்ற பதங்களினால் நீர் 3 கூறு ஆயிற்றோ, ஒளி தவணம் செம்மை என்ற பதங்களால் அக்னியும் ஒரு 3 ஆமோ. வெளி முதலாம் சகம் அசத்து மூடம் இடர் என பிரித்து விளக்கி வேதம் எளிது அறிய முரண்மொழிந்த சத்து ஆதி எனும் பிரம்மம் ஏகம்தான். ரைட், ஓகே. இப்ப முதல் லைன்ல என்ன சொல்றாருன்னா, குளிர்னா குளிர்ச்சி, இலகல்னா நெகிழ்ச்சி, வெண்மைனா வெண்மை நிறம். நீரு சொல்றாரு. தண்ணி வந்து தண்ணிங்கிற ஒண்ணுக்கான 3 விதமான விளக்கத்தை சொல்றாருங்க. குளிர்ச்சியா இருக்குது, வெண்மையா இருக்குது, நெகிழ்ச்சியா இருக்குது என்று பதங்களினால் நம்ம வெவ்வேறு விதமா சொன்னாலும் அது எதை குறிக்குது? குளிர்ச்சியா இருக்குன்னா நீரை நமக்கு கனெக்ட் ஆகுது, வெண்மையா இருக்குன்னாலும் நீரை கனெக்ட் ஆகுது. இது 3ம் வந்து நீரை கனெக்ட் ஆகுது. இது 3ம் ஒன்று தானே. அதே மாதிரி அடுத்த உதாரணம் சொல்றாரு, பிரகாசம் உஷ்ணம் சிவப்பு. இதெல்லாம் எதை குறிக்குது? நெருப்பை தானே குறிக்குது, அக்னி தானே. சோ பிரகாசம் உஷ்ணம் சிவப்பு என்றதால் அக்னி 3ஆக பிரியுமோ? அக்னினா என்ன? நீங்க நெருப்பு அப்படியே கொஞ்சம் மனசுல விசுவலைஸ் பண்ணுங்க. அது வந்து பிரகாசமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அதே உஷ்ணத்தன்மை இருக்கும், ஹீட் இருக்கும்ல அதுல.
அது எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்கும் கலர். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு அக்னி. அக்னினா இந்த 3 தன்மையும் இருக்குது. நீருக்கு என்ன இருக்கு? குளிர்ச்சி, நெகிழ்ச்சி, வெண்மை, இந்த 3 தன்மையும் இருக்குது. அப்படி நீங்க சச்சிதானந்தம் சொல்றீங்கன்னா, சத்து சித்து ஆனந்தம், பிரகாசம் விஷ்ணு சிவப்புனா அக்னின்ற மாதிரி, சத்து சித்து ஆனந்தம்னா பிரம்மங்கிற மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகலையே, எனக்கு புரியலையே. அந்த கேள்வி அப்படிதான் கேட்டான். அதுக்குதான் இவர் சொல்றாருங்க ஆச்சாரியார், இது எப்படி ஒரே பொருளை குறிக்குமோ, ஆகாசம் முதலான உலகத்தை அசத்து சடம் துக்கம் என அறிந்து ஒதுக்கிவிட்டு ஆத்மாவை எளிதில் அறிவதற்காக அந்த அசத்து முதலியவற்றிற்கு மாறாக வேதமானது சத்து சித்து ஆனந்தம் என்று கூறிய பிரம்மம் ஒன்றே ஆகும். இப்ப என்னன்னா, எதுக்காக சச்சிதானந்தம் என்று சொல்றோம்? ஏன் சச்சிதானந்தம்ங்கிற பதத்தை பயன்படுத்துறோம்? ஏன் நீங்க சத்துன்னு சொல்றீங்க, ஏன் சித்துன்னு சொல்றீங்க, ஏன் ஆனந்தம்னு சொல்றீங்க அப்படின்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதனோட எதிர்ப்பதம் என்னன்னு முதல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னது? அசத்து ஜடம் துக்கம், அனித்த ஜட துக்கம்ங்கிற மாதிரி. அசத்துனா நிலையில்லாதது, ஜடம் என்றால் உயிரற்றது, துக்கம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அசத்து ஜடம் துக்கம் தான் இந்த உலகத்துல இருக்குது. ஆகாசம் முதலான உலகத்தை அப்படிங்கிறார். இந்த வெட்ட வெளியான இந்த ஆகாசம் முதலான இந்த உலகத்தோடைய தன்மை என்ன, அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆராயும் பொழுது அது ஒரு பர்மனண்டான்னு பார்த்தா கிடையாது. அதனாலதான் அசத்துன்னு சொல்றோம். அதற்கு அறிவு தனியா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதனால ஜடம்னு சொல்றோம். அப்புறம் அது எப்போதும் சுகமா இருக்கான்னு அப்படி கிடையாது, துக்கமா இருக்குது. அப்ப இந்த 3 தன்மையும் இந்த உலக பஞ்சபூதத்திலான இந்த உலகத்துக்கு இருக்குன்னா, இதுக்கு நேர் எதிரான தன்மை உடையதாதான் ஆத்மா இருக்க முடியும். இதுக்கு ஆதாரமானது இதற்கு நேர் என்னது? அசத்துக்கு நேர் பதம் எதுனா சத்து. அந்த வேர்டு ஏன் வந்துச்சுன்னா, ஏன் சத்துன்னு சொல்றோம்னா, நிலையில்லாததுக்கு எதிர்ப்பதம் என்னது? நிலையானது. இருப்பில்லாததுக்கு எதிர்ப்பதம் என்னது? இருப்பு. அசத்துனா இருப்பில்லாதது. இந்த உலகம் ஒரு நேரத்துல இருக்கு, ஒரு நேரம் இல்லாம போயிடுறோம். இந்த சரீரம் ஒரு நேரத்துல இருக்கு, ஒரு நேரம் இல்லாம போயிருது. அப்ப எப்பயுமே எது இருக்குதுன்னா இருப்பு. அப்ப அசத்துக்கு நேர்ப்பதம் சத்து. இந்த பொருள்களுக்கெல்லாம் உயிர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது, ஜடமா இருக்குது. அப்ப அதுக்கு நேர்பதம் உயிரற்றது உயிர் உள்ளது அப்படிங்கிற மாதிரி. ஜடத்துக்கு நேர்பதம் அறிவு, அறிவற்றது அறிவுள்ளது. அப்ப அந்த அறிவு உள்ளதை தான் சித்துன்னு சொல்றோம், அறிவு ஸ்வரூபத்தை தான் சித்துன்னு சொல்றோம். நேச்சுரலா இந்த உலகம் துக்கமயமா இருக்குது, இதுக்கு நேர் எதிர்ப்பதம் சுகமயம் ஆனந்தமயம். அப்ப ஆனந்தம்ன்றோம். அப்ப இந்த உலகத்தை நாம நேர்த்தி பண்ணணும். இத விசாரணையினால இது நிலையற்றது, இது ஜடத்தன்மையானது, இது துக்கமயமானது என்று நாம் விசாரத்தினால் புரிந்து நம்மளுடைய அனுபவத்திலே பார்த்து இதை நாம ஒதுக்கி விடும் பொழுது சச்சிதானந்தமானது நாம் அதுவாக இருக்கின்றோம். இப்ப இது ரெண்டும் எல்லாம் கலந்து இருக்குது. இதை ஒதுக்குனேன்னா நீ சச்சிதானந்தமா இருப்ப. சத்து சித்து ஆனந்தம் நான் சொன்னாலும் நெருப்பு சிவப்பு அக்னி என்ன சொல்லியிருக்காரு, பிரகாசம் உஷ்ணு சிவப்புன்னு சொன்னாலும் அக்னியை குறிக்குது. அந்த மாதிரி நீ எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறாருங்க. சத்து சித்து ஆனந்தம்னா அது பிரம்மத்தை தான் குறிக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கோப்பா, அதுக்கோசரம் தான் அப்படி சொல்லப்பட்டேன். இப்ப இதுக்கு அடுத்த பாடல்ல இருந்து ரொம்ப டீட்டெயிலா அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, நித்தியம் பூரணம் பரமாத்மம் பரபிரம்மம் நிதானந்தம் சாந்தம். அதாவது பல நம்ம வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். எப்படின்னா பூரணம், சில நேரத்துல சத்தியம்னு சொல்லுவோம், சில நேரத்துல நித்தியம்னு சொல்லுவோம், சில நேரத்துல ஆன்மான்னு சொல்லுவோம், சில நேரத்துல பரபிரம்மன்னு சொல்லுவோம், சில நேரத்துல கேவலம்னு சொல்லுவோம், மோக்ஷம்னு சொல்லுவோம், கூடஸ்தன்னு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பல பதங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஒரே விஷயத்தை குறிக்கின்றதுக்கு பல பதங்கள் பல இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கோம். அந்த பதங்களை எல்லாம் சொல்லி அதற்கான அர்த்தத்தை சொல்லி நமக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு, 36வது 37வது பாடல்ல அதை விளக்க போறாரு.
சத்துச்சித்த ஆனந்தத்துக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பதங்கள்ல அதை குறிக்கின்ற சொல் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அசத்துன்னு சொல்லக்கூடிய அதாவது நிலை இல்லாதது, ஜடப்பொருள், துக்கமானதுக்கான பதங்கள் என்னென்னலாம் சொல்லி அதை நாம இந்த சாஸ்திரங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நானே பல நேரங்கள்ல சொல்லும்போது நீங்க பூரணமா இருக்கிறீங்கன்றோம், நீங்க சச்சிதானந்தமா இருக்கிறீங்க, நீங்க சாட்சி சொரூபமா இருக்கின்றீங்கன்றோம், நீங்க தான் பிரம்மன்றோம். வெவ்வேறு நேரத்துல அந்த நேரத்துல பயன்படுத்துற இந்த பதங்கள் எல்லாம் ஒரே ஒன்னதான் குறிக்குது, ஆனா பதங்கள் வெவ்வேறு. இப்ப நீங்க ஒரு பெண்ணாகவும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகவும் ஒரு சொசைட்டில ஒரு குடிமகனாகவும் அல்லது ஒரு பெண்ணுக்கு தாயாகவோ இல்ல பையனுக்கு தாயாகவோ ஒரு கணவனுக்கு மனைவியாகவோ இப்படி எல்லாம் பல பல பேர்ல உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் ஒரு மனைவி, நீங்கள் ஒரு பெண், நீங்கள் ஒரு குடிமகள், நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் ஒரு ஆளை தானே குறிக்குது. அந்த வார்த்தைகள் பதங்கள் குறிக்கிறது ஒன்று தானே. அந்த மாதிரி அதுக்கு அடுத்த பாடல்ல எல்லாம் வெவ்வேறு பதங்கள்ல குறிக்கின்ற அந்த ஒரே குறிப்பு பொருள் லட்சியார்த்தமானது. அந்த லட்சியார்த்தத்தை நம்ம இதுதான்னு நம்மளால வார்த்தைக்குள்ள அடக்க முடியாதது. இருந்தாலும் இந்தந்த பதங்களிலே அந்த லட்சியார்த்தத்தை குறிப்பு பொருளை நாம் குறிக்கின்றோம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. நூத்தி 35வது பாடலுக்கான அர்த்தம் என்னன்னா, குளிர்ச்சி, நெகிழ்ச்சி, வெண்மை என்னும் பதங்களால் நீர் 3 கூர் ஆனதா? கிடையாது, 3 கூர் கிடையாது. குளிர்ச்சி, நெகிழ்ச்சி, வெண்மைன்னு சொன்னாலும் நீரைத்தான் அது குறிக்கிறது. வெவ்வேறு விதமா சொன்னாலும் அது குளிர்ச்சினா மட்டும்தான் நீர், வெண்மைனா நீர் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. மூணுமே நீரைத்தான் குறிக்குது. பிரகாசம், உஷ்ணம், சிவப்பு அப்படின்னு தனித்தனியா தான் அக்னியை சொல்லணும்னா அப்படி கிடையாது. இந்த மூன்றும் அக்னியை தான் குறிக்குது. அது போல ஆகாசம் முதலான உலகத்தை நாம என்னன்னு சொல்றோம்னா அது நிலையில்லாதது, ஜடத்தன்மை உடையது, துக்கத்தன்மை உடையதுதான் அசத்து, சடம், துக்கம் என அறிந்து ஒதுக்கி விட்டு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்ப்பா, தெரிஞ்சுக்கிட்டு அதை நேர்த்தி பண்ணிடு, ஒதுக்கிட்டு ஆத்மாவை எளிதில் அறிவதற்காக, நீ ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஈஸியா உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த அசத்து முதலியவற்றிற்கு மாறாக, அதற்கு நேர் எதிராக நிலையில்லாத ஜடப்பொருளான துக்கமயமா இருக்கிறதுக்கு வேறான ஒரு பதத்தை வேதம் பயன்படுத்துகிறது. வேதம்னா என்னது? சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அந்த பதம் தான்ப்பா சத்து சித்து ஆனந்தம் என்ற கூறிய பிரம்மம் ஒன்றே ஆகும். என்னது? நீ சத்துன்னு சொன்னாலும் சித்துன்னு சொன்னாலும் ஆனந்தம்னு தனித்தனியா சொன்னாலும் நீ குறிக்கிறது ஒன்னத்தான் குறிக்கிற, வெவ்வேற மாதிரி குறிக்கிற. பிரம்மங்கிற ஒன்னதான் நீ சொல்ற அப்படிங்கறத இந்த பாடல்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரியுதா, புரியலீங்களா சாமி? ஆனா இவர் சச்சிதானந்தத்தை பத்தி நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, முன்னாடியே சொல்லியிருக்காரு. இப்ப சச்சிதானந்தத்தை பத்தி சத்துனா என்ன நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு, சித்துனா என்ன நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு, ஆனந்தத்துக்கு தான் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப அவன் கேள்வி என்ன தெரியுமா? ஏன் நீங்க மூணா பிரிச்சு சொல்றீங்க? ஒன்னா சொல்லிடலாமா? ஒரே வார்த்தையில சொல்லிடலாம்ல. அது ஏன் சத்துனா, அது ஏன் சித்துனா, அது ஆனந்தம். சரி, நீங்க மூணுக்கும் விளக்கம் கொடுக்கறது, மூணோட விளக்கமும் ஒன்னோட ஒண்ணு கொஞ்சம் கூட ரிலேட் ஆகாத மாதிரி தனித்தனியான விளக்கமா இருக்கு. அதை எப்படி ஒன்னதான் குறிக்குதுன்னு அவனுக்கு ஒரு டவுட். இப்ப அவர் என்ன ஆச்சு, அந்த வார்த்தை எதனால வந்ததுங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன் சச்சிதானந்தம்னு இதை நம்ம சொல்றோம் அப்படிங்கிற அந்த பதத்துக்கான எதனால அது அப்படி சொல்லப்படுதுன்னு அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தனால அவர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அசத்து ஜடம் துக்கத்துக்கு எதிரான வார்த்தையாக இதை பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு என்னன்னாக்க பிரம்மம், அவ்வளவுதான் டைரக்ட் மீனிங். பிரம்மத்தை தான் இதை சச்சிதானந்தம்னு சொல்றோம், வேற எதையும் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி மெதாடன் கொடுக்குறாரு. இப்ப வாட்டருடைய குவாலிட்டி 3 சொன்னா நிகழ்ச்சி, குளிர்ச்சி அதெல்லாம் சொன்னா அது வாட்டர் ஆயிடாதுன்றாரு. இல்ல, வாட்டர் ஆயிராதுன்னு இல்ல, இது 3 சொன்னாலும் அது வாட்டர் தான். இப்ப உங்களுக்கு அத வாட்டருங்கிறத கூட விட்டு நீங்க இதை எடுத்துக்கலாம், அக்னியை எடுத்துக்கோங்களேன். பிரகாசமா இருக்குது அப்படின்னாலும் அது அக்னியை தான் குறிக்குது. உஷ்ணமா இருக்குதுனாலும் அக்னியை தான் குறிக்குது. சிவப்பா இருக்குதுனாலும் அக்னியை தான் குறிக்குது. ஒரு அக்னிக்கு இந்த 3 தன்மை இருக்குல்ல. ஒரு நெருப்பு எடுத்தீங்கன்னா அக்னிக்கு ஹீட்டா இருக்குல்ல, நமக்கு அது விசிபிளா இருக்குல்ல, வெளிச்சமா இருக்குல்ல.
அது ஒரு கலரா இருக்குல்ல. இப்ப நம்ம முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் பாத்தீங்களா, பூ எடுத்து ஒரு உதாரணம் பார்த்தோம்ல, ஒவ்வொரு இந்திரியம் ஒவ்வொரு மாதிரி தான் அறிய முடியும்னு. பூவை எடுத்தோம்னா இந்த மூக்கின் மூலியமாக நம்ம அதை ஸ்மெல்ல இது பண்ண முடியும், கண்ணின் மூலியமாக அது உருவத்தை பார்க்க முடியும், கலரை பார்க்க முடியும், தொடுவதன் மூலியமாக அதை ஸ்பரிசத்தை உணர முடியும். அப்போ ஒவ்வொரு இந்திரியம் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்குது, உள்ள போகும்போது ஒரே டேட்டாவா போகுதுன்னு நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி ஒரே பூவை தான் இது இந்த கலரானது, இந்த வாசனையானது, இந்த மாதிரி அதனுடைய ஸ்பரிசம் இருக்குன்னு சொல்வது போல சத்துங்கிறது வேறு விதமான ஒரு டைமென்ஷன்ல பிரம்மத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. சித்துங்கிறதும் பிரம்மத்தை தான் வேறு விதமான டைமென்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனந்தங்கிறது பிரம்மத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அததான் குறிக்குது. சிவப்புன்னு சொன்னா நெருப்பு தான், உஷ்ணம்னு சொன்னாலும் நெருப்பு தான், அக்னி தான், பிரகாசம்னு சொன்னாலும் அக்னி தான். அது போல சத்துன்னாலும் பிரம்மன் தான், சித்துன்னாலும் பிரம்மன் தான், ஆனந்தம்னாலும் பிரம்மன் தான். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு அவித்யாவை எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவித்யான்ற இந்த ஆகாசம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அது அப்படி சொன்னாதான் இதனுடைய இதை புரியுன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா நமக்கு விசிபிளா கண்ணு முன்னாடி ஸ்தூலமா அனுபவிக்கப்படுவது இந்த ஆகாசம் முதலான உலகம். கரெக்டா? இந்த உலகத்தோடைய நேச்சர் என்ன? மாயா. மாயாதான். அதோட தன்மை என்னன்னா அது பர்மனன்ட் கிடையாது. அதுக்கு உயிர் தனியா இருக்கு, அதுக்கு ஒரு அறிவு இருக்கான்னு அது கிடையாது. அதாவது ஆத்மா பிரம்மங்கிறது இல்லாம நீங்க பிரிச்சு இந்த உலகத்தையும் ஆகாசத்தையும் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அது நிலையற்றது, உயிரற்றது, அது துக்கமானது அப்படிங்கிறது தான் அதனுடைய நேச்சர் குவாலிட்டி. எது? இந்த உலகம் பஞ்சபூதத்தோட தன்மை. புரியுதுங்களா? அதுக்கு அப்ப அந்த பஞ்சபூதத்தான இந்த உலகத்துடைய தன்மை இது என்றால் ஆத்மாவுடைய தன்மை இதுக்கு நேர் எதிராக தானே இருக்க முடியும். அப்ப அது நிலையானது, அறிவானது, ஆனந்தமானது அப்படிங்கிற அந்த பதத்துல சொல்றாங்க. அசத்து ஜடம் துக்கங்கிறது உலகத்தோட எக்ஸ்பிளனேஷனுங்க. இந்த சிருஷ்டிய சொல்லும் போது, இந்த சிருஷ்டிய டிஸ்கிரைப் பண்ணும்போது இது என்னங்கன்னு கேட்டா இது நிலை இல்லாததுங்க, இது அறிவற்றதுங்க, இது ஆனந்தமற்றதுங்க, துக்கமானதுங்கன்னு சொல்லியாச்சு. இதுதான் சிருஷ்டிக்கான எக்ஸ்பிளனேஷன். புரியுதுங்களா? அப்ப பிரம்மத்தை சொல்லுங்கன்னா இது அழிவற்றதுன்னா அதுக்கு நேர் என்னது? அழிவில்லாதது. இது அறிவற்றதுன்னா நேர் என்னது? அறிவானது. இது துக்கமா இருக்கிறதுனா துக்கமற்றது. அப்படிங்கிறதுக்கு தான் அதை சச்சிதானந்தம்னு சொல்றோம். ஆனா சச்சிதானந்தத்தை தெரியறதுக்கு ஞானம் அடைஞ்சாதான் சுவாமிக்கு முடியும். உலகம் அசத்து ஜடம் எல்லாம் தெரியறது நிலையில்லாததுன்னு. அப்புறம் அது சச்சிதானந்தம்ன்றது நம்ம ஞானம் அடைஞ்சது, அந்த ஆனந்தத்தை டச் பண்ணும்போது தானே நமக்கு புரிய போகுது. அதாவது இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஜீவ புத்தியில, சாதாரண புத்தியில நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இதை பத்தின அறிவு கொடுக்கப்படுகிறது. இந்த அறிவு அனுபூதியாக மாறும் பொழுது நீங்களே சச்சிதானந்த சொரூபமாக இருப்பீர்கள், பிரம்மஸ்வரூபமாக இருப்பீர்கள். இப்பையும் நீங்க பிரம்மஸ்வரூபமாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை தவிர நீங்கள் அதுவாகத்தான் இருக்கிறீர்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்களே நான் அதுவாக இருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது முழுமையாக நான் ஞானமாக இருக்கிறேன் என்று நீங்களே அக்செப்ட் பண்றீங்க. நீங்க அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாலும் நீங்க சச்சிதானந்தம் தானே. அது இறைவனுடைய கோட்பாடு, ஞானிகளுடைய டிக்ளரேஷன். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அவங்களுக்கு. நமக்கு தான் டவுட்டு. இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்றாங்க, இப்படி ஆச்சாரியர் சொல்றாரு, நிறைய சொல்லியிருக்காங்க, ஓகே இதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கே எல்லாமே ஆத்மாவா பிரம்மமா சச்சிதானந்தமா தெரியும் போது உங்களுக்கு இந்த டவுட்டே அங்க இல்லாம போயிட்டு நீங்க அதுவா இருப்பீங்க. அப்ப இப்ப சொல்லப்படுகின்ற இந்த அறிவு முழுமையடைந்து விடுகிறது உங்களுக்கு. இப்ப இது அறிவா இருக்குது, இது இன்னும் முழுமையடையாத ஒரு சிறிய சந்தேகம் கேள்விகளோடு இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்ல வாய்ப்பா? ஆமா சமைச்சு அது இப்படிதான் முதல் வரும்போது இப்படிதான் வரும். ஏன்னா இது நமக்கு ஃப்ரெஷ் நாலேஜ். இது புதிதாக நமக்கு இப்போதுதான் இது பற்றிய அறிவுகள் நமக்கு வருகிறது. நம்ம ஒன்னும் பார்த்லே நமக்கு இந்த நாலேஜ் வரலையே.
அப்ப இத பத்தி உள்வாங்கி நம்ம புத்தியால ஆராய்ச்சி பண்ணி இது சரிதானா இல்லையான்னு நம்ம என்டாஸ் நமக்கே பண்ணிக்கிறோம். அதாவது இவரு கேட்ட கொஸ்டின் என்னன்னா, அந்த 3 பதத்தையும் சேர்ந்து எப்படி ஒரே பதமா நீங்க சொல்றீங்க? அதுதான் சத்து, சித்து, ஆனந்த். அது 3த்தையும் எப்படி ஒரே இதுல கொண்டு வரீங்கன்றத அவருடைய கொஸ்டின் இல்லைங்களா? இல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் குருவேன்ட்டான். நீங்க சத்துன்னு சித்துன்னு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா என்னுடைய புத்திக்கு அதை 3ஐயும் கனெக்ட் பண்ணி ஒன்னா பாக்குறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கேன்னு அவன் கேக்குறான். புரியுதுங்களா? என் மனசுனாவே சஞ்சலப்படும்ல. நீங்க இது 3க்கும் அதுதான் அர்த்தம், நீங்க சொல்றது தப்பா இருக்காது, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்களே பாருங்களேன், இது 3ஐயும் தனித்தனியா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கு எங்கேயோ ஒரு கனெக்டிவிட்டி குறைவா இருக்குது. ஒன்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம, ஏன் தனித்தனியா சொல்றீங்கன்னு கேக்குறான் அவன். 3 சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்ல ஒரு இதுல வர மாதிரி ஒரு பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், புய்பொன்னு சொன்னாலும் ஒண்ணுதாங்கிறது. இப்ப இந்த இடத்துல இந்த சச்சிதானந்தங்கிறதுக்கு வந்து அப்படி நம்ம இது வரல. இது என்னன்னா, காம்பு இருக்கு, அது இலைகள் எல்லாம் இருக்குது, வாசனையா இருக்குது, இப்படின்னு 3 வார்த்தை. இது எதை குறிக்குது? பூவை குறிக்குது. ரோஜா பூ பூவை வந்து அதுக்கு காம்பு இருக்குது, அதுல இதழ்கள் நிறைய இருக்குது, அதுல நல்ல நறுமண வாசனைகள் வருது அப்படின்னா, நறுமண வாசனைகள்ங்கிறது தனி எக்ஸ்பிளனேஷன், காம்புங்கிறது தனி எக்ஸ்பிளனேஷன், இதழ்கள் இருக்கிறதுங்கிறது தனி. ஒண்ணுக்கு கனெக்ஷன் இல்லையே. கனெக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கனெக்ஷன் இல்ல. ஆனா நம்ம கனெக்ட் இது பூதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆனா அது பிரத்யட்சமா நமக்கு தெரியுது சுவாமிஜி. இப்போ நெருப்பு அப்படின்னா பிராக்டிகலா வெளி உலகத்துல தெரியறதுனால நமக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கனெக்ட் பண்றேன். இந்த மாதிரிதான் பூவை தான் இவர் சொல்றாரு. காம்பு இருக்குது, வாசனை இருக்குது, இலைகள்ல இருக்கு, அதுல நல்ல இதழ்கள் இருக்கும் போது இது எதை மீன் பண்ணுது? நமக்கு நேச்சுரலா நம்ம மைண்ட் என்ன சொல்லுது? பூன்னு சொல்றோமா இல்லையா? கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி சத்து, சித்து, ஆனந்தம்னு சொன்னா நம்ம பிரம்மத்தை தான் சொல்றாங்கன்னு நம்மளால கனெக்ட் பண்ண முடியறது கஷ்டமா இருக்குன்னு தான் அவன் கேக்குறான். இந்த கொஸ்டின் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் தான். எப்படி நீங்க ரியலி வேலிட் கொஸ்டின் இது. சத், சித்து, ஆனந்துட்டுனா எப்படி அதை ஒரு ஒரே வார்த்தைக்கு பிரம்மன் சொல்லிட்டு போயிருங்கன்றதுக்கு இது வேலிட் கொஸ்டின், வேலிட் ஆன்சர். ஐ மீன் அவரை நான் இது பண்ணல, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து உண்மையிலே இது ரியலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இல்லைங்க, நம்ம வந்து ஒரு பூவே எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இந்த பூ அப்படிங்கிறது நம்ம நேம் கொடுத்துட்டோம், புரியுதுங்களா? இப்ப நேம் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க பார்க்காத ஒரு விஷயமா ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பூ, ரோஜா பூவை எடுத்துக்கோங்களேன், ரோஜாவுடைய இதழ்கள் இருக்கிறது, கரெக்டா? அது தனி மீனிங். அதுக்கும் காம்புக்கும் மீனிங் மேட்ச் ஆகாது, கரெக்டா? காம்புன்னா அது வேற டிஸ்கிரிப்ஷன், அதோடைய தன்மை வேற. இதழ்கள்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் வேற. நறுமணம் வேற டிஸ்கிரிப்ஷன் தானே, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? வேற வேற டிஸ்கிரிப்ஷன் தானே. அது எதை குறிக்கிறது வேற வேற. ஒரு பூவோட வேற வேற டைமென்ஷன் குறிக்குதா இல்லையா? இப்ப ரோஜா பூங்கிறதுல காம்புன்னு குறிக்கிறது அது தனியா மீன் பண்ணுது. காம்புன்னு சொல்லும் போது அது இதழ்களையோ வாசனையோ சொல்லல. இதழ்கள்னு சொல்லும் போது காம்பையோ வாசனையோ சொல்லல. நறுமணம் சொல்லும் போது இதழ்களையோ காம்பவோ சொல்லல, கரெக்டா? இது 3ஐயும் சேர்க்கும் போதுதான் நமக்கு வந்து இது பூவை சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா இப்ப இந்த இடத்துல என்ன வரணும்னா, காம்பு இருக்குதுன்னு சொன்னாலே நமக்கு பூ ஞாபகம் வந்துடும். இதழ்கள் அப்படின்னு சொன்னாலே பூவைத்தான் குறிக்குதுன்னு வந்துடும். வாசனையா இருக்குன்னும் போதே பூவைத்தான் குறிக்குது. இது 3 அதைத்தான் குறிக்குதுன்னு நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி, சத்துனாலே அது பிரம்மத்தை தான் சொல்ல வருது, சித்துனாலே பிரம்மத்தை தான் சொல்ல வருது, ஆனந்தம்னாலும் பிரம்மத்தை தான் சொல்ல வருது. அவர் சொன்ன மாதிரி பூன்னு சொன்னாலும், பொய்ப்பொன்னு சொன்னாலும், புஷ்பம்னு சொன்னாலும் 3 ஒரே தான் மீன் பண்ணுது. ஒரே வார்த்தை தான், வேற வேற மாதிரி ப்ரொனவுன்சியேஷன். ஆனா இங்க வந்து ப்ரொனவுன்சியேஷன் வேற கிடையாது, வெவ்வேறு டிஸ்கிரிப்ஷன். அதோட வேற வேற தன்மையை சொல்லுது. சத்துங்கிறது வேற தன்மை, சித்துங்கிறது வேற தன்மை, ஆனந்தங்கிறது அதோட வேற தன்மை, காம்பு வேற, இதழ்கள் வேற, நறுமணம் வேற. ஆனா அது எல்லாம் பூவை தான் குறிக்குது. அது போல
சத்து வேற சித்து வேற ஆனந்தம்னு நம்ம வெவ்வேறு மாதிரி நம்ம விளக்கம் கொடுத்தாலும் அது பிரம்மத்தை தான் குறிக்குதுங்கிறாரு. புரியலையா? புரியுது சுவாமிஜி, கரெக்ட் தான். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி இது சொல்றாங்க அவ்வளவுதானே சுவாமிஜி? அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட அதுக்கு அப்ப வேற விதமான இந்த மூணுத்தை தவிர வேற விதமான ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடையாதா பிரம்மத்துக்கு? அது இருக்கும் நிறைய. அதுக்கு அடுத்து அடுத்த பாடல அதுக்கான விளக்கம் எல்லாம் சொல்லுவார். எதுக்கு இந்த 3 வார்த்தையை பயன்படுத்துறது அவர் சொல்றாருல்ல. உங்களுக்கு இருக்கிறத வச்சுதானே நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்ப இருக்கிறது என்ன? உலகம் தானே இருக்குது. அப்ப உலகத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, உலகத்துடைய தன்மை என்ன, அதோட நேச்சர் என்னன்னு வரும்போது என்னவா இருக்கு? அதுக்கு தனியா அறிவு கிடையாது. அது ஒரு டைம் இருக்குது, இன்னொரு டைம் இல்லாம போயிடுது, அழிஞ்சிருது. அதுல இருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த உலகத்துல இருந்து நீங்க எடுத்தாலும் அது துக்கமா தான் வருது. அதுல வந்து ஒரு சுகம், அது பை நேச்சர் சுகம் கிடையாது இந்த உலகத்துல. ஏன்னா அறிவு இல்லாட்டா எப்படி சுகம் இருக்கும்? சுகம் ஒண்ணுன்னா அறிவு இருந்தாதான் சுகம் வர முடியும், இல்லாட்டி எப்படி சுகம் வரும்? அறிவுன்னு இருந்தாலே அது உயிர் உள்ளதாயிடுது இல்ல. புரியுதா இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு தனியா நீங்க வந்து இந்த ஜீவன்ற இந்த ஆன்மா இந்த உயிர்ன்ற தன்மையை விளக்கிட்டு, சரி நம்ம உடம்பே இருக்கு, உயிர் போயிடுச்சுன்னா நம்ம பணம்னு சொல்றோமா இல்லையா? பிணம்னு ஏன் சொல்றோம்? உயிரற்றதுனால. அதுக்கு வந்து அழியக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா? அதுக்கு வந்து ஜடத்தன்மை வந்துருச்சா இல்லையா? அதுக்கு அதால சுகப்பட முடியுமா? முடியாது. அது துக்கத்தன்மைன்னா என்னது? அதுக்கு எந்த இதுவும் உணர்ச்சியும் கிடையாது தானே. அப்ப பிணத்துக்கும் உயிர் உள்ளதுக்கும், பிணம் இருக்கு, உயிரற்ற சவம் இருக்கு. சவத்துக்கு நேர் எதிர என்ன சொல்லுவோம்? உயிர் உள்ளது. உயிர் உள்ளது. பிணத்தோடைய இருப்பு என்னவா இருக்கு? ஒரு 2 நாள் 3 நாள், அதுக்கு மேல அழிஞ்சு போயிடுமா இல்லையா? அது அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல நிக்காது இல்ல. அது இருப்புங்கிறது ரொம்ப கம்மி இல்ல, சத்தா இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் என்னது? சத்து. இருப்பா இருக்கிறது எவ்வளவு வருஷம்? 100 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் இருக்குமா இல்லையா? கம்பேரிட்டிவ்லி டு திஸ். அப்ப அது இருப்பு இல்லாதது, உடனே அழியக்கூடியது. அதுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? இருப்பா இருப்பது. அறிவில்லாதது நேர் ஆப்போசிட் என்னது? உயிரற்றது, உயிரில்லா இருப்பது. ஜடத்துல அந்த சவத்துல என்ன சுகம் அது இருக்கு? ஒண்ணும் கிடையாது. உயிர் உள்ளதுல இருக்கா இல்லையா? அப்ப சவத்துக்கு நேர்பதம் என்ன சொல்லும் போது என்ன சொல்றோம்? நிலையானது, உயிர் உள்ளது, சுகத்தன்மை இருக்கிறது, உணர்ச்சி இருக்குன்னு சொல்றோம்ல. இதே மாதிரிதான் இந்த உலகத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துடைய தன்மை என்னன்னா நிலை இல்லாதது, ஜடத்தன்மையானது, துக்கத்தன்மையானது. இது அதனுடைய ப்ராப்பர்ட்டி, அதனுடைய நேச்சுரல் குவாலிட்டி. அதுக்கு நேரா இருக்கிறது எது? எதிரா இருக்கிறது. நேர்னா என்னது? அதுக்கு எதிர்ப்பதம் என்னன்னா நிலையானது, அறிவானது, ஆனந்தமானது. அததான் சச்சிதானந்தம்னு சொல்றோம். அதுதான் பர்மனன்ட், அதுதான் பிரம்மம்னு சொல்றோம். அப்படிங்கறத கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. சச்சிதானந்தத்தை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு. விஜய் இந்த 7 நிலைகள் பத்தி சொல்றாரு, 7 ஞான மூவிகள் பத்தி, அதுல வந்து உங்களுக்கு டீடைல்டா பின்னாடி சொல்லுவாரா? ஏன்னா நமக்கு இந்த சத்வா பத்தி நினைக்கிறேன், இன்னும் ஃபுல்லா படிக்கல, கண்டிப்பா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞானிகள் ஞானத்தை பத்தி முடிச்சுட்டு ஞானிகளுடைய தன்மையை பத்தி சொல்லுவாங்க. எல்லா சாஸ்திரத்துல எல்லா டிஸ்கிரிப்ஷன்லயும் வருது. ஆக்சுவலி நான் வந்து முழுசாலாம் படிச்சுலாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. அப்பப்ப அதை வந்து படிச்சு மேபி 1 டே முன்னாடி அந்த பாட்டு என்னன்னு ஒரு ரீகலேட் பண்ணிக்குவேன். இந்த பாட்டு முடிச்சாதான் அதுக்கு அடுத்த வாரம் தான் அந்த பாட்டு என்ன சொல்றாருன்னே நான் பார்ப்பேன். எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இன்னைக்கு பாருங்க, 135 பாடல் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சு. 136 பாடல்ல இருந்து பின்னமேட்டு தான் அடுத்த வாரம் கிளாஸுக்கு முன்னாடி உட்காந்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு அதுக்கு என்னுடைய புத்திய அனுபவம் சார்ந்து கான்டம்ப்ளேட் பண்ணி அதுக்கு என்ன சொல்றாருங்கிறத பார்த்து அதை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். அதனால நீங்க கேட்கிற இந்த கேள்வி கண்டிப்பாக சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஞானியை பத்தி அவர் சொல்லிதான் ஆகணும் முடிக்கும் போது. ஏன்னா நீங்க இந்த வரன் வரியன் வரிஷ்டன் அந்த பத்தி சொல்லுங்க இல்லையா? சோ எது கூட கனெக்ட் ஆகுதுன்னு எங்களுக்கு
டக்குன்னு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. இவரோட வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லுவார், இன்னும் டீட்டெயிலா சொல்லியிருப்பார். அது நம்ம அப்ப பார்க்கும்போது நல்லாவே புரியும். நம்ம ஆயிடுச்சு 135 பாடு, இன்னும் 35 பாடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 170 40 பாடல், 180 பாடல் தான். 135 முடிஞ்சிருச்சு. அப்பனா என்ன எத்தனை பாடல்? 45 பாடலா? 45 பாடல். 45 பாடல்னா ஒரு 6 கிளாஸ். ஆக்சுவலி உங்களுக்கு எதுக்கு நேரம் அதிகமாகும்னா இந்த சப்ஜெக்டை சொல்றதுக்கு தான். இதுக்கு மேல எண்டிங் வந்துருக்கும். எண்டிங் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இதுதான் நம்ம ஞானிகளை பத்தி மத்த இதை பத்தி பேசிக்கான பாருங்க. 146வது பாடல்ல இந்த 7 பூமியை பத்தி பேசுறாரு. விடவும் இடத்து அஞ்ஞான பூமிகள் 7 ஞான பூமிகள் 7 என்பார். 146வது பாடல்ல பேசுறாரு. அந்த பாடல் வரும்போது அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஆராய்ந்து பார்த்தால் அஞ்ஞான பூமிகள் 7 என்றும் ஞான பூமிகள் 7 என்றும்ங்கிறார். அஞ்ஞான பூமி 7 ஞான பூமிகள் 7. அப்ப அதை பத்தி படிக்கும்போது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இன்றைய வகுப்பை நம்ம இதோட முடிப்போம்.